அமைச்சரவை மாற்றம், அப்புறம் அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி அப்படிலாம் இருக்கு. நீங்களும் விரைவில் சொன்னதை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு ஒரு பதில்? ஏமாற்றம் இருக்காது, மாற்றம் இருக்கும். மாற்றம் உண்டு, ஏமாற்றம் இருக்காதுன்னா அப்போ ஷப்ளிங் இருக்குன்னு சொல்றது. ஏமாற்றம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? துணை முதலமைச்சரா இவரை கொண்டு வரதுக்கு உண்டான உதயநிதியை கொண்டு வரதுக்கு அந்த முயற்சி தான், அந்த ஒரு வெளிப்பாடு தான் இன்னைக்கு ஒரு அறிவிப்பு இன்னைக்கு செஞ்சிருக்காரு. பாஜகவோடு கூட்டணி வச்சு மகாராஷ்டிரால சிவசேனா காண போச்சு. காஷ்மீர்ல மக்கள் மாநாட்டு கட்சி எங்க இருக்குன்னே தெரியல. ஒடிசாவில் பிஜு ஜனதாதளம், இப்படி பல்வேறு கட்சிகளை பாஜக காலி பண்ணிருக்கு. ஆனா அந்த பாஜக காலி பண்ண லிஸ்ட்ல முதல் இடம் நிக்கிற கட்சி எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்படிப்பட்ட ஒரு பாவப்பட்ட நிலைக்கு நம்முடைய எதிர்கட்சி தள்ளப்பட்டிருக்கு. அவங்க மீண்டு வரணும் என்பதுதான் என்னை போன்றவருடைய ஆசை. சினிமாவில் இருந்து வந்தவர்கள் துணை முதல்வராகும் போது எங்களுடைய தலைவர் ஏன் துணை முதல்வர் ஆகக்கூடாதுன்னு ஒரு கேள்வி எனக்குள்ள எழுந்துச்சுன்னு குறிப்பிடாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது எங்களுக்கு ஏற்புடையதல்ல. ஒரு அதாவது விடுதலை சிறுத்தைகள் எப்போதும் தனிநபர்களை விமர்சிப்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், தனிநபரை விமர்சிப்பதை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம். அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான அணியில் தான் தொடர்கிறோம். இதை எங்களுடைய தலைவர் அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். ஆகவே இதற்கு மேல் இந்த விவாதத்தை நாங்கள் தொடர விரும்பவில்லை. இல்லை, அது ஏற்புடையதல்லன்னு சொல்கிறோம். வணக்கம், இது கேள்வி களம். நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து ஓராண்டு காலம், ஒன்றை ஆண்டு காலம் இளைப்பாறிய பிறகு அடுத்த தேர்தலுக்கான காய் நகர்த்தல்கள் இருக்கும். ஆனால் இப்போதே சட்டமன்ற தேர்தலை முன்னிறுத்தி காய்கள் நகர்த்தப்படுகின்றனவா என்கிற கேள்விகள் எழுகின்றன. துணை முதலமைச்சராக அமைச்சர் உதயநிதியை பதவி உயர்வு தரக்கூடிய ஒரு நிகழ்வு குறித்து ஊடகங்களில் பொதுவெளியில் பேசப்பட்டு வரக்கூடிய நிலையில் அந்த மாற்றம் எப்போது இருக்கும் என்ற கேள்விக்கு முதலமைச்சர் ஏமாற்றம் இருக்காது என்று பதில் சொல்லியிருக்கிறார். உதயநிதியை அந்த கட்சியினுடைய பிரச்சாரகராக கடந்த தேர்தலில் வலம் வந்த இளம் தலைவரை மேலும் அதிகாரப்படுத்துவதன் வழியாக தேர்தலை எதிர்கொள்வதற்கு இப்போதே அடிப்படை வேலையை திமுக தொடங்குகிறதா என்பது ஒரு கோணம். அதிமுக பிஜேபியோடு சேர்ந்ததால் அழிவு பாதைக்கு சென்று விட்டது, அது மீண்டு வர வேண்டும் என்று உதயநிதி சொல்லியிருக்கிறார். அதிமுக அழிவுக்கு சென்றதா, அதிமுக மீள வேண்டும் என்பது திமுகவின் உண்மையான விருப்பமா என்பது இன்னொரு கோணம். இதற்கிடையே விசிகாவில் ஒரு சலசலப்பு தோன்றியிருக்கிறது. அந்த கட்சியில் புதிதாக சேர்ந்திருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுன் என்பவர் சில கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். அதற்கு அந்த கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் திரு ரவிக்குமார், திரு வன்னியரசு போன்றவர்கள் மாற்று கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். உதயநிதியை குறிவைத்து அல்லது சூசகமாக விமர்சிக்கக்கூடிய சில செயல்கள் ஏற்புடையது அல்ல, அது அவருடைய சொந்த கருத்து என்று திரு வன்னியரசு சொல்லியிருந்தார். ஆனாலும் அதற்கு பிறகும் இன்றும் சில கருத்துக்களை அவர் முன்வைத்திருக்கிறார். தமிழ்நாட்டில் சமூக நீதி எங்கே இருக்கிறது? ஆர் ஆசாத் ஏன் பெரம்பலூரை விட்டு நீலகிரியில் போட்டியிட்டார் என்றெல்லாம் அவர் பேசியிருக்கிறார். இந்த விவகாரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் எதுவும் பேசாமல் பொதுவெளியில் தொடர்ந்து மௌனம் காக்கிறார். அவருடைய மௌனத்தினுடைய அர்த்தம் என்ன என்று பல கோணங்களை நாம் பேச இருக்கிறோம். நம்மோடு திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு எஸ்கேபி கருணா அவர்கள், வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் அவர்கள், மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர்கே ராதாகிருஷ்ணன் அவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய திரு வன்னியரசு அவர்கள், அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள், அனைவருக்கும் வணக்கம். ஆர்கேக்கிட்டே தொடங்கணும். என்ன நடக்குது ஆர்கே? ஒரு கன்ஃபியூஷன் நம்ம மத்தியில் கிரியேட் பண்ணிட்டாங்க. எது துணை முதல்வரா, கேபினட் எக்ஸ்பென்ஷன் இருக்கா அப்படிங்கிற விஷயத்தில் விசிகே தன்னுடைய கட்சியை வளர்க்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் பல விஷயங்களை அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி இன்றைய நிலைமையில் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு பார்த்திங்கன்னா அது விசிகே தான்.
அதாவது தொடர்ந்து இப்போ எலெக்ஷன்ஸ் எடுத்து பார்த்தாலும் அவர்கள் வளர்ந்துள்ளார்கள். அப்போ அடுத்தபடியாக ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால் வந்து ஜாக்கிங் ஃபார் பொசிஷன் என்ற ஒரு அர்த்தத்தில் தான் நான் வந்து அவர்களுடைய அந்த என்டையர் விஷயங்களை வந்து பார்க்கிறேன். இப்போ இதில் வந்து இப்போ ஒரு அர்ஜுன் பேசுகிறாருன்னா அவருக்கு ஒரு பர்சனல் விஷயமும் இருக்கிறது, அதை தாண்டி ஒரு பொலிட்டிக்கல் பாயிண்ட்டும் இருக்கிறது. அப்போ அந்த பர்சனல் விஷயத்தை பற்றி நான் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. பொலிட்டிக்கல் பாயிண்ட் வந்து அவர் முன்வைத்திருக்கிறார். அந்த பொலிட்டிக்கல் பாயிண்டில் இவ்வளோதான், ஒரு தலித் வந்து ஆகக்கூடாதா என்ற அந்த கேள்விக்கு வந்து நாம் பதில் அளித்து ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். இல்லை, இதில் எங்கே வருதுன்னா, இப்போ துணை முதலமைச்சராக தமிழ்நாட்டில் ஒரு தலித் வரணும் அப்படின்னா முதலமைச்சராகவே ஒரு தலித் வரலாம்ல. தாராளமாக முதலமைச்சராக ஒரு தலித் வரலான்னு பேசலாம். திமுகவில் இருக்கிற ஒரு மூத்த தலைவர், ஒரு தமிழ்நாட்டோட 2 பெரும் சமூகங்கள் அப்படின்னு எடுத்தால், ஒரு வன்னியர், இன்னொருத்தர் ஆதி திராவிடர், அவங்களுக்கு வந்து துணை முதலமைச்சர்களாக வரணும் அப்படின்னு பேசினா சமூக நீதி. ஆமாம், நிச்சயமாக. நீங்கள் 4 எம்எல்ஏ இருக்குது, ஒரு கட்சிக்கு பெரும்பான்மை இல்லைன்னா தான் கூட்டணி ஆட்சியை நோக்கி ஒரு கட்சி நகரும். பெரும்பான்மை இருக்கிற ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கிற போது, அது உங்கள் கூட்டணி கட்சியாக இருக்கும்போது ஏன் துணை முதலமைச்சர் தரலன்னா அது என்ன லாஜிக் சார்? அது எனக்கு இதில் ஒரு சொல்யூஷன் இருக்கிறது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீனியர் நபர், திமுக இருக்கிற ஒரு சீனியர் நபர் வந்து இன்னைக்கு கேபினெட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா, ஒரு தலித் வந்து கேபினெட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சீனியர் பொசிஷன் கிடைக்க போகுது. அதோடு இந்த கம்ப்ளீட் டிஸ்கஷனே நின்றுவிடும். அந்த சீனியர் மெம்பர் என்னை பொறுத்தளவில் ஆராசா உள்ள வந்தாருன்னா இவர்களால் ஒன்றும் இவர்களால் பார்லிமெண்ட்ல எம்பியா இருக்கிறாரு, ஒரு மூத்த எம்பி. அவர் இப்போ நிறைய ஸ்டாண்டிங் கமிட்டியில் இருக்கார், வக்ஃப் கமிட்டியில் இருக்கிறாரு. நான் அதை எம்பி ஆக்கிறதுக்கு தான் மக்கள் ஓட்டு போட்டு 180 நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே அவரை கொண்டு வந்து அசம்பிளியில் எம்எல்ஏ ஆக்குறதுனா என்ன லாஜிக் அது? இல்லை, என்னை பொறுத்தளவில் இப்படி இப்போ அவர் ஆராசாவை நான் ஒரு வாதத்துக்கு கேட்குறேன். ஆராசாவை விட சீனியர் சிவி கணேசன் அவரோட சீனியர், அவர் கேபினெட்டில் தானே இருக்கிறாரு. இல்லை, என்னை பொறுத்தளவில் கோவிசெலியா ஏறத்தாழ சமகாலத்து எம்எல்ஏ, அவர் கொறடாவாக தான் இருக்கிறாரு. இல்லை, அவர் ஆராசா மந்திரி எம்எல்ஏ எம்பி ஆகும்போது எம்பி ஆனவர் கிருஷ்ணசாமி, இவர் எம்எல்ஏவாக இருக்கிறாரு. இதில் என்ன இருக்குது? இல்லை, என்னை பொறுத்தளவில் வந்து ஆராசனுடைய ப்ரொஃபைல் வந்து நீங்கள் சொன்ன இந்த யாருக்குமே கிடையாது. சிவி கணேசன் நண்பர் தான், நிச்சயமாக பலகாலமாக இருந்திருக்கிறார். அவர் 2006 மினிஸ்ட்ரியில் மந்திரியாக இருந்த நபர் தான். அப்போது அதெல்லாம் கடந்து என்னை பொறுத்தளவில் இவ்வளோதான். இந்த அளவுக்கு சீனியரான ஒரு நபர் வந்து அங்கே வச்சாங்க. இப்போ பிரச்சனை இவ்வளோ வந்து ஆராசா மந்திரி ஆகிறதுக்காக தான் ஆதவ அர்ஜுன் பேசுகிறாரா? விசிகே திருமாவளவன்லாம் இப்போ இதில் இஷ்யூ இல்லையா? இது நீங்கள் அவர் பேசுறதுக்கான அர்த்தம் என்னன்னு புரியலன்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நீங்க பேசுறதுக்கு ஒரு என்ன அர்த்தம்னு புரியறதுக்கே இன்னொரு வாரம் ஆகும் போல் இருக்க. என்ன இந்த பிரச்சனையை வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். தொடர்ந்து வந்து தலித்துகள் புறக்கணிக்கப்படுகிறார்கள், தலித்துகளுக்கு திமுக அரசு வந்து நீதி வழங்கவில்லை, இந்த மாதிரி பேச்சுகள் வந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு எதிர்வினை ஆற்றவர்கள் வந்து திமுக தரப்பில் இருந்து ஆராசை தான் செய்து கொண்டிருக்கிறார், அப்பப்போ செய்து கொண்டிருக்கிறார். அப்போ என்னை பொறுத்தவரை இந்த மாதிரி ஒரு ப்ராமினென்ட் நபரை வந்து நாம இழக்க வேண்டிய அவசியம். ஆட்சியில் சீஃப் செக்ரட்டரி தலித்து, சிட்டி கமிஷனர் தலித்து, சிஎம் உடைய நீங்கள் பல இதில் அதுக்கு முன்னாடி ஹோம் செக்ரட்டரி, நீங்கள் அதிகார அடுக்குகள் எடுத்துக்கிட்டால் பல வகைகளில் தலித்துகள் அதிகாரப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. இன்னொரு புறத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் எஸ்சி எஸ்டி ஆணையம் அப்படின்ற ஒன்று முதலமைச்சர் வந்த பிறகு உருவானது. எஸ்சி எஸ்டி நலத்துக்கான திட்டங்கள் அப்படின்ற ஒன்று ஏராளமாக போடப்பட்டிருக்கு. இப்போ பிரச்சனை அதுவா, இல்லை விசிகேல இருக்கிற ஒரு தலைவருக்கு பதவி வேணுன்றதா, இல்லை அதை வச்சு வேற ஏதானும் பொலிட்டிக்கல் ஒரு ரீஅலைன்மெண்ட்டுக்கான நகர்வு இருக்கா? இல்லை, இதில் வந்து 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து திமுகவில் ஒரு ப்ராமினன்ட் ஃபேஸ், அதாவது பேசக்கூடிய ஒரு முகம் வந்து மந்திரியாக இல்லை என்ற அந்த தலித் ஒரு மந்திரியாக இல்லை என்று இருக்குது. ரெண்டாவதாக விசிக வந்து எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்ற ஒரு கால்குலேஷனாக இல்லை என்ற ஒரு ஸ்கேலாக இதை எடுத்துக்கொள்ளலாம் என்று நான் கருதுகிறேன். அதற்கு அர்ஜுனுடைய அந்த பர்சனல் விஷயங்களை பேச வேண்டாம் என்று மறுபடியும் குறிப்பிட்டு கொண்டு இது கூறுறேன். அதாவது இன்னைக்கு இருக்கின்ற விசிக வந்து நாளைக்கு ஒரு கூட்டணி ஆட்சி வருமே ஆனால் நிச்சயமாக அதில் வந்து ஒரு மந்திரி சபையில் இடம் பிடிக்கக்கூடிய இடத்திலோ இல்லை என்றால் முதல்வராகக்கூடிய இடத்திலோ இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. அதில் மாற்றுக்கிறது. சில நாட்களுக்கு முன்பு வரையிலும் நாடாளுமன்ற தேர்தல் நடந்தபோது நம்ம போன்ற பலருக்கு விவாதித்த விஷயமும் இதுவும் என்னன்னா, ஒன்றிய அரசில் ஒரு பெரும்பான்மை வராது. மோடி அரசு வந்து இன்னைக்கு பெரும்பான்மை இல்லை, கூட்டணி அரசு, ஜேடியு இருக்குது, டிடிபி இருக்குது, தேவகவுடா மகனுக்கு மந்திரி கொடுத்துருக்காங்க, ஜித்தன் ராம் மஞ்சி மந்திரி, சிவசேனாவில் மந்திரி இருக்காங்க. மெஜாரிட்டி இல்லைன்னா கூட்டணி. காங்கிரஸ் அப்படி ஒரு மெஜாரிட்டி இல்லை என்றால் அந்த அமைச்சரவையில் விசிகாவும் இடம்பெறக்கூடும். ஒரு சீனியர் லீடர்ன்ற முறையில் திருமாவளவன் அவர்களை ஒரு யூனியன் மினிஸ்டர் அகாமடேட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கருத்து பொலிட்டிக்கலாக இருந்தது.
சட்டமன்றத்தை பொறுத்தவரையிலும் சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு கிளியர் மெஜாரிட்டி ஒரு கட்சிக்கு இருக்குது. நீங்கள் கூட்டணி கட்சி, இதில் அந்த இஷ்யூ எங்கே இருந்து வருது? சரி, இந்த பேச்சை மட்டும் விட்டுவிட்டு திருமாவளவனுடைய மௌனத்தை பற்றி பேசலாம். அதில் தான் எனக்கு இந்த விஷயங்கள் நான் சொன்ன விஷயங்கள் அதுதான் வருது. என்னை பொறுத்தளவில் திருமாவளவனுடைய மௌனம் என்பது அந்த கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது, அதற்கான ஒரு ரெக்கக்னிஷன், அங்கீகாரம் வந்து ஒரு திமுக பக்கம் இருந்தோ இல்லை என்றால் கூட்டணி கட்சிகள் பக்கம் இருந்தோ வரவில்லை என்று ஒரு ஆதங்கம் இருக்கிறதாகத்தான் நான் உணர்கிறேன். விசிகே மாநாட்டுக்கு முதலமைச்சர் போனார். அந்த மாநாட்டில் திருமாவளவன் அவர்களை உயர்த்தி பேசினார். அவருடைய தொகுதி தேர்தல் மீட்டிங்கில் பேசியிருக்கிறாரு. திரு உதயநிதி போய் அதே மாதிரி திருமாவளவன் அவர்களை சகோதரர்னு உயர்த்தி பேசியிருக்கிறார். எந்த இடத்துலையும் எந்த சீனியர் லீடர், டிஎம்கேயில் இருக்கிற எந்த சீனியர் லீடரும் திருமாவளவன் அவர்களை நேசிக்க தான் செஞ்சுருக்காங்களே தவிர யாரும் பொதுவெளியில் சிறு விமர்சனத்தை கூட யாரும் முன்வைக்கலை. அப்படி இருக்கும்போது இப்போ வளர்ந்துருச்சு அப்படின்றதுக்கு என்ன அளவுகள்? ஒரு கூட்டணியில் இருக்கிறாங்க. ஆமாம், 8 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் நல கூட்டணி, விசிகே வாங்கின ஓட்டு less than 1%, 0.7%. அடுத்த ஒரு கூட்டணிக்கு போகிறாங்க, சட்டமன்ற 4 பேர் ஜெயிக்கிறாங்க. அதே கூட்டணி தொடருது, அது கொகசிவாக இருக்குது, சொந்த சின்னத்தில் 2 MP ஜெயிக்கிறாங்க. இது ஒரு வளர்ச்சி அப்படின்ற ஒன்று தானே. அது ஒரு கட்சிக்கு மட்டும் வளர்ச்சி. சிபிஐ சிபிஎம்லாம் குறைஞ்சிருச்சு, காங்கிரஸ் குறைஞ்சிருச்சு, திமுக குறைஞ்சிருச்சு அப்படிலாம் பார்க்க முடியுமா? இன்னும் ஒரு கோயலிஷனில் எல்லாரும் ஜெயிக்கிறாங்க. இந்த கணக்குகள் எல்லாமே வந்து போன தேர்தலில் தான் வருகிறது. 2024 தேர்தலில் இருந்து அதனுடைய நம்பர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக விசிகே வளர்ந்திருக்கிறது, காங்கிரஸ் திமுகவினுடைய தோளிலேறி வளர்ந்திருக்கிறது. ஆனால் அதை தாண்டி வந்து கம்யூனிஸ்டுகளோ இல்லை என்றால் மதிமுக வந்து அவர்கள் ஒன்றோ இருந்த இடத்திலே தான் இருக்கிறார்கள், இல்லை என்றால் கீழே போயிருக்கிறார்கள் தான் நமக்கு தெரிய வருகிறது. அப்போது அந்த ஒரு ஸ்டேஜில் இருந்து இந்த கட்சிகள் எல்லாம் பேசுறதுக்கு முன்னாலே நாம் வந்து முந்திக்கொள்ளலாம். சரி, அதற்கு வந்து இப்போ நீங்கள் வந்து வளர்ந்துட்டீங்க, அடுத்த அதில் வந்து அதிகமான இடத்துல வரணும். ஆமாம், அப்படின்னா இப்போ ஒரு கூட்டணியில் இருந்து கொண்டு இந்த கூட்டணி பெரும்பான்மை பெறாது, இந்த கூட்டணி ஜெயிக்காது, அல்லது தனி பெரும்பான்மை பெறாது அப்படின்னு பேசினா அது கூட்டணிக்கு வலு சேர்க்கிற பேச்சா? அதை ஏன் திருமாவளவன் பேச மாட்டுறாரு, கண்டிக்க மாட்டுறாரு? டிஸ்டன்ஸ், அது அவருடைய சொந்த கருத்துன்னு கூட சொல்ல அவர் தயாரா இல்லையே. ஆமாம், அதான் திருமாவளவனுடைய மனுத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். அதாவது இன்னைக்கு இருக்கிற சீட்ல இருந்து அதிகமாக இப்போ இதே கூட்டணி வந்து 2026 போச்சுன்னா நிச்சயமாக 2021 வந்து அதே சீட்டுகள் தான் எல்லாருக்கும் வரும் என்றது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கிறது. ஆனால் அதை தாண்டி எப்படி விசிகே வந்து இன்னும் ஒரு 4 சீட்டோ 8 சீட்டோ வந்து அவர்களுக்கு எப்படி வர முடியும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு எதிர்வினை ஆற்றினால் இந்த மாதிரி முதலமைச்சரையும் உதயநிதி ஸ்டாலினையும் பர்சனல் அட்டாக்கு அப்படின்னு போய் ஹார்ட் பர்ன்ஸ், ஒரு கெமிஸ்ட்ரி அப்படின்றது ஒரு அலையன்ஸுக்கு முக்கியம். பரஸ்பர அன்பு, பரஸ்பர மதிப்பு, பரஸ்பர நம்பிக்கை, அதன் அடிப்படையில் தான் ஒரு கூட்டணின்றது உருவாக்கி நிற்க முடியும். ஆமாம், நீங்கள் ஒருத்தங்களை குறைத்து மதிப்பிட்டு தாழ்த்தி பேசிட்டு கடுமையாக விமர்சிச்சுட்டு அதுக்கப்புறம் 4 சீட் சேர்ந்து வாங்கினீங்கன்னா 4 சீட் முதல்ல கொடுப்பாங்களா, அல்லது அப்படி வாங்கினா அந்த கோயலிஷன் அந்த அலையன்ஸ் ஒர்க் ஆகுமா? அதை பேசுவதற்கு இது நேரமா? நிச்சயமாக அது நல்ல கேள்வி. என்னை பொறுத்தவரை வந்து இப்போ போன ஒரு இஷ்யூ எடுத்து பார்க்கலாமே, மதுவிலக்கு என்று ஆரம்பிக்கிறார்கள், அதில் ஒரு பெரிய ஒரு உச்சகட்டத்துக்கு அது போகிறது. அதன் பிறகு வந்து திரும்ப வந்து முதலமைச்சரை சந்திக்கிறார். மதுவிலக்கு பேசுறது தப்பு இல்லை சார். மதுவிலக்கு வந்து எல்லா கட்சியும் பேசுகிறாங்க. ஒரு கட்சி தன்னோட பாலிசிஸை பேசுறதுல பிரச்சனை இல்லை. ஒப்பீட்டில் அவர் நடிகராக இருந்தவர் துணை முதலமைச்சர் ஆகலாமா? அவர் அந்த கட்சி இன்னமும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலை. அந்த ஒப்பீட்டை இவர் ஏன் பேசுகிறாரு? இப்போ அப்படின்னா செல்வ பெருந்தகைக்கு என்ன தகுதி குறைச்சல்? இப்போ அவர் வந்து விசிகே விட அதிக எம்எல்ஏ அவங்க வச்சுருக்காங்களே. நிச்சயமாக. அப்போ நான் இந்த பேட்டர்ன் தான் பார்க்குறேன். அதாவது ஒரு இஷ்யூ அது வந்து கரெக்டான இஷ்யூவோ தப்பான இஷ்யூவோன்னு கிடையாது. அந்த இஷ்யூ பெரிதாகிறது, அது வந்து விவாதிக்கப்படுகிறது. நாம் இங்கே கூட விவாதித்தோம், மதுவிலக்கை பற்றி விவாதித்தோம். அதன் பிறகு வந்து திரும்ப போய் சந்திக்கிறாரு, அதோட முடிஞ்சு விட்டது. இப்போ அடுத்த இஷ்யூ வளர்ந்து வருகிறது, விசிகே நியூஸில் இருக்குது, திமுக நியூஸில் இருக்கிறது. அதன் பிறகு இந்த இஷ்யூ வளர்ந்து வருகிறது. இனி இந்த இஷ்யூ முடிந்து இனி 3வது ஒரு இஷ்யூ வரும் என்று எதிர்பார்ப்பு தீராதுன்றீங்க. இந்த பிரச்சனை தீராது, அடுத்து இன்னொரு இஷ்யூ வர வேண்டும். பொதுவாக காங்கிரஸ் கட்சியில் தான் கார்த்தி சிதம்பரம் ஒரு கருத்து சொல்லுவார், மாணிக் தாகூர் அதுக்கு நேராக இன்னொன்று சொல்லுவார், ஜோதிமணி ஒரு கருத்து சொல்லுவாங்க, இன்னொருத்தங்க இன்னொன்று சொல்லுவாங்க. விசிகேல அப்படி இருக்காது, ஒரு கட்டுக்கோப்பான கட்சி. இப்போ ஆதவர்ஜுன் ஒரு கருத்து சொல்கிறாரு, ரவிக்குமார் அதுக்கு மாறா சொல்கிறாரு, கொஞ்சம் கவனமாக இருங்கப்பா, எச்சரிக்கையாக இருங்க இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட அப்படின்னு அவர் வெளிப்படையாகவே பேசுகிறாரு. வன்னியரசு பொதுவாக வெளியில் பேட்டி கொடுக்குறாரு. ஆனால் இதை அத்தனையும் திருமாவளவன் அவர்கள் மௌனமாக பார்க்கிறதுன்றது ராஜதந்திரமா? இல்லை, என்னை பொறுத்தவரை கட்சி
கட்டுப்பாடு என்று எடுத்துக்கொண்டால் அது நிச்சயமாக திமுக போன்ற ஒரு கட்சியில் இருக்கிறது. அதிமுக மாதிரி ஒரு கட்சியில் இன்றைய நிலையில் வந்து கிடையாது. அதாவது இப்போ நீங்கள் வந்து யாரை வேணாலும் பேட்டி காணாமல் இருக்கிறது, எல்லாரும் வந்து ஒவ்வொரு விதமாக பேசக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கருத்துக்கு அவர் சம்மதம் இல்லாமல் ஒரு கருத்தை ஒருத்தர் பேசினா கட்சியில் இருக்க முடியாது சார். அந்த கட்சியில் நீக்கிடுவார் அவர். சரி, அதை நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் இந்த கட்சியை பொறுத்தவரை இதுவரை அந்த மாதிரி ஒரு நடவடிக்கை இந்த சமீப காலத்தில் வந்து திரும்ப எடுத்தது கிடையாது. அப்போ இதுவரை அதை அவர் ஒரு கூட்டத்தை கூட்டி இதுதான் நம்மளுடைய லைன் என்று சொல்லும் வரை இது நீடித்து கொண்டே இருக்கும். அது இப்போது இருக்கிற அந்த ஒரு ரெயின்போ பார்ட்டி மாதிரி மாறிவிட்டது இல்லையா? ஒரு தலித் கட்சி மற்றும் கிடையாது. நாங்கள் பாக்கி இருக்கிறவங்கள ஒரு ஆளூர் ஷானவாஸிலிருந்து ஆரம்பித்து கொண்டு அர்ஜுன் வரை அந்த நபர்களை வந்து நாம் வந்து அரவணைத்து கொண்டு போகிறோம். அவர்களுக்கு கருத்து இருக்கிறது, அந்த கருத்துக்களை வந்து பேசுங்கள், ஆனால் கட்சிக்கு எதிராக பேச வேண்டாம் என்ற அந்த ஒரு அடிப்படையில் வந்து இந்த பேச்சுகள் நடந்து கொண்டிருக்கிறது. கட்சிக்கு எதிராக பேசுறது என்னன்றது தான் டெஃபினிஷன் எனக்கு தெரியல. நான் ரவீந்திரன் துரைசாமி அவருடைய கோணத்தை கேட்குறேன். அவர் வேறு ஏதாவது ஒரு வித்தியாசமான கோணத்தை சொல்லுவார். திரு ரவீந்திரன், இந்த சர்ச்சையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எலிவேஷன் அண்ட் கான்ஃப்ளிக்ட். அது மந்திரி சபைங்கிறது சிஎம்க்கு பெர்ராகேட்டிவ். ஸ்டாலின் அலோன் கேன் டூ அண்ட் அன்டூ திங்ஸ் இன் டிஎம்கே. அவர் எந்த டைமுங்கிறத அவர் முடிவு பண்ணுறாரு. அதற்கு வந்து இட் இஸ் அவர் அந்த அளவுக்கு வெரி பவர்ஃபுல்லாக இருக்கிறார் ஸ்டாலின்ங்கிறதுலையும் மாறுபட்ட கருத்து இல்லை. இது திருமாவளவன் இஷ்யூ என்னென்னா, இது தோல்வியடைந்த கட்சிகள் ஒன்றிணைந்து ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் வந்த ஒரு வெற்றி. இது வெஸ்ட் பெங்கால் எல்டிஎஃப் மாறி லெஃப்ட் ஃப்ரண்ட் மாறிப்பட்ட ஒரு வெற்றி தான் இது. அது முதல்ல யார் வராங்கன்னா திமுகவும் காங்கிரஸும். அவங்க 2016ஆம் ஆண்டு திமுகவும் காங்கிரஸும் கம்பைன் பண்ணுறாங்க. அவங்களோட கம்பைன்டு ஸ்ட்ரென்த்து ப்ரூவ்டு ஸ்ட்ரென்த்து 30 தான். ஆனால் அவங்க வந்து 40% வாக்கை பெறாங்கன்னா அந்த காம்பினேஷன் கெமிஸ்ட்ரி வந்து 10% வாக்கை வந்து அதிகம் கொடுக்குது. இது 2016ஆம் ஆண்டே இந்த காம்பினேஷனுங்கிறது காங்கிரஸ் டிஎம்கே காம்பினேஷனோட கம்பைன்டு எஃபெக்ட் 10% வந்து 16லே வந்து நிரூபிக்கப்படுது. அந்த 16ஆம் ஆண்டு அண்ணன் வைகோ திமுக அதிமுக கூட்டணியில் இல்லை, 0.9% தான். அதே மாதிரி சகோதரர் தொல் திருமா இந்த கூட்டணியில் இல்லை, அவர் 0.7% தான். கம்யூனிஸ்டுகள் வாக்கு குறைவு தான் அவங்களுக்கு. பட் பாஜக எதிர்ப்புங்கிற கிரெடிபிலிட்டி, அந்த நண்பகத்தன்மை அவங்களுக்கு வேறு எந்த கட்சிகளை விடவும். அப்கோர்ஸ் நான் திருமாவளவனும் 25 வருஷமாக பாஜக எதிர்ப்பில் தெளிவாக தான் இருக்கிறாப்புல. பட் ஐடியாலஜிக்கலாக அந்த கிரெடிபிலிட்டி வந்து ஒரு அலையன்ஸில் உள்ள அவங்களுக்குள்ள நம்பகத்தன்மை அதிகம். அதற்கு பிறகு வரக்கூடிய அலையன்ஸில் இவங்க 4 பேரும் வந்து சேம் ஃபுட்டிங்கில் வராங்க. 2 எம்பி 6 எம்எல்ஏ, இந்த 4 பேருமே ஆல்மோஸ்ட் இந்த கணக்கில் தான் இருக்கிறாங்க. இதில் நண்பர் ஆர்கே சொன்னதில் நான் ஒரே ஒரு விஷயம் அடிஷ்னலாக சொல்ல விரும்புகிறேன், மாறுபடலை, அடிஷ்னலாக சொல்ல விரும்புகிறேன். 2016 விட இவங்க மதிமுகவுக்கு செல்வாக்காக இருந்த தூத்துக்குடி வடக்கு பகுதி, தென்காசி மக்களவை, விருதுநகர் மக்களவை, தேனி மக்களவை, கொங்கு மண்டலத்தில் சில பகுதிகளில் மதிமுகவும் பெரிய வேல்யூ அடிஷனாக இருந்தது. அதாவது மதிமுக அவங்க ஒரு காலத்தில் தனித்து நிற்கும்போது அவங்க ஓட் ப்ரூவ் பண்ண இடத்துல 2016 திமுக வாக்கு வலிமையை வந்து அதிகப்படுத்தி காட்டினதில் மதிமுகவுக்கு பங்களிப்பு இதில் இருக்குது. அது ஒரு சோஷியல் ஃபோல்ஸாட்டு நம்ம அதை பார்க்கல, ஒரு பெரிய ஃபோல்ஸாக இருந்து பலகீனப்பட்டு போனதுனால அவங்கள வந்து அவங்களோட கான்ட்ரிபியூஷனை குறைச்சி மதிப்பிட முடியாது. அதே வேளையில் விடுதலை சிறுத்தைகள் வந்து அவங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் இதுவரை வெற்றி பெற்ற 4 தேர்தல்களுமே வந்து திமுக அணியில் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. 2009 அவங்க வெற்றியை திமுக அணியில் பெற்றாங்க. அது பிறகு 2019 2வது வெற்றியை திமுக அணியில் பெற்றாங்க. 21, 24 திமுக விடுதலை சிறுத்தைகள் எல்லாமே ஒன்றிணைந்து ஒரு கெமிஸ்ட்ரியோட உள்ளே இருக்கக்கூடிய ஒரு இதாக தான் அந்த 3 இதையும் பார்க்க முடியும். அந்த கெமிஸ்ட்ரி வந்து தொடருது. அந்த கெமிஸ்ட்ரியோட தொடர்ச்சி தான் 2024லேயும் அவங்களுக்கு வெற்றியை கொடுத்தது. அனைத்து தொகுதிகளையும் அவங்க ஜெயித்திருக்காங்கன்னா இது ஒரு கெமிஸ்ட்ரி உள்ள ஒரு அணியாட்டு அவங்க இருக்கிறது தான் காரணம். தமிழக அரசியல் வரலாற்றிலே இப்படி ஒரு கெமிஸ்ட்ரியை ஒரு தலைவர் கட்டி காத்து கொண்டு போகிறாருன்னா அது திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். இப்படி ஒரு கெமிஸ்ட்ரியை முத்தமிழறிஞர் கலைஞரோ, புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையாரோ, மக்கள் தலைவர் எம்ஜிஆர் கூட கொண்டு போகல. 77ஆம் ஆண்டு வெற்றிக்கு பிறகு அதிமுகவை சார்ந்தவர்கள் கம்யூனிஸ்டுகளுக்கு நாங்கள் போட்ட பிச்சைன்னு சொன்னபோது கம்யூனிஸ்டுகள் அதிமுகவுக்கு எதிராக கடுமையான வார்த்தைகளில் களமாடின சூழ்நிலையே உடனே வந்தது. ஆனால் இன்னைக்கு வந்து திமுக கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட்டணியின் வெற்றி என்று அந்த வெற்றியை
முழுக்க கூட்டணிக்கு என்டால்ஸ் பண்ணுறாரு. அவருடைய கட்சி மாநாடுகள்லையும் கூட்டணி கட்சிகளை எல்லாருமே பங்கு பெறக்கூடிய அளவுக்கு அவர் வந்து இதை நேர்த்தியாக தான் கொண்டு போகிறாரு. இப்போ அவருக்கு ஒரு இடர்பாடுங்கிறது காங்கிரஸ் மூலமாக செல்வ பெருந்தகை மூலமாட்டே வந்தது. அந்த இடர்பாடு வந்து மோடி அவர்கள் வந்து 22 எம்பிக்களை கொண்ட இந்திய அரசியல் ஒரு பெரிய பிளேயராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலினுக்கு நிதிஷ்குமார், நாயுடு, சிராக் பஸ்வான் இவங்களோட நெருக்கடியில் வந்து நாம் எப்படி சமாளிக்குங்கும் போது 22 எம்பிக்களோடு இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு மிக ஒரு முக்கியத்துவத்தை மோடி அவர்கள் ராஜ்நாத் சிங் மூலமாக கொடுக்கவும், ராகுல் காந்தி, சிதம்பரம் போன்றவங்கெல்லாம் கரண்ட் பொலிட்டிக்ஸை உடனே புரிஞ்சுக்கிட்டு ராகுல் காந்தி சைக்கிள் ஓட்டுறதுக்கு நானும் வர்றேங்கிற மாதிரி மு.க. ஸ்டாலின் அவர்களோட சொல்லக்கூடிய அளவுக்கு ஸ்டாலின் முக்கியமானவருங்கிறத செல்வ பெருந்தகையால காங்கிரஸ் மூலமாக ஒரு சர்ச்சை வந்தது, அணிக்குள்ள ஒரு சலசலப்பு வந்தது, அது சால்வ் ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது இது வருதுன்றீங்க. கண்டிப்பா செல்வ பெருந்தகை இந்தியா கூட்டணியில நிதிஷ்குமார் இருந்தாரு போனாரு, சந்திரபாபு இருந்தாரு போனாரு, மம்தா போனாங்க வந்தாங்க போனாங்க இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் அந்த இந்தியா கூட்டணி அல்லது திமுக தலைமையிலான கூட்டணின்ற ஒன்று தொடர்ந்து கொகசிவா போயிட்டு இருக்கு. அடிஷன் தான் நடந்திருக்கு கமல்ஹாசன் அப்படின்ற ஒரு சோர்ஸ்ல. கண்டிப்பா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடங்கி பலரும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய கருத்து வந்து இந்த கூட்டணி உடைந்து சிதறும், இப்போ புகைச்சல் ஆரம்பிச்சிருக்கு, இல்லை அதற்கான கூட்டணி விரிசல் அப்படின்ற ஒன்று வெளியிலிருந்து தூண்டப்படுதா இல்லை அவங்க வெறும் ஆசை மட்டும் படுறாங்களா? இது வந்து விரிசலுக்கான தொடக்கமா? இதை எப்படி பார்க்குறீங்க? வெளியிருந்து தூண்டப்படுறதாங்கிறதுக்குள்ள எவிடன்ஸ் நம்மகிட்ட இல்லை. நார்மல் கோல்ஸ் என்னென்னா வெற்றி பெற்ற அணி வெற்றி தொடர்றது வர அவங்க தொடருவாங்கங்கிறது தான் ஒரு இயல்பான ஒரு விதி. அந்த வகையில் தான் இவங்க மூன்று வெற்றியை பெற்றவங்க, 4வது இவங்க வெற்றி பெறுவதற்காக தொடர்றதுக்கான வாய்ப்புகள் தான் பிரகாசமாக இருக்குது. அந்த வகையில் காங்கிரஸ் திமுக பைண்டிங்குங்கிறது வந்து ராகுல் காந்தியும் அதை முதல்ல தெள்ள தெளிவாக வெளிப்படுத்துகிறாரு. அதுக்கு ரெசிப்ரோகோட் பண்ணக்கூடிய அளவுக்கு திமுக கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் மோடி அவுட்ரீச் பண்ணினாலும் கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சால்டேஷன் முக்கியங்கிற அடிப்படையில் ராகுல் காந்திக்கும் அவர் உரிய முக்கியத்துவத்தை கொடுத்து அது அவங்க தொடர்வாங்கங்கிறது வந்து முழுக்க அது உறுதி செய்யப்படுது. கம்யூனிஸ்டுகள் அவங்களும் பாஜக எதிர்ப்பில் உறுதியாக இருக்கிறாங்க. அண்ணன் வைகோ அவர்கள் திராவிட இயக்கங்கிற இதில் அவரும் உறுதியாக தன்னோட நிலைப்பாட்டை சொல்லிட்டாப்புல. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் அவர்களும் கூட்டணியில் இருக்குங்கிறத தான் உறுதிப்படுத்துகிறாங்க. தம்பி வன்னியரசு அதை உறுதிப்படுத்தி சொல்லியிருக்கிறாரு, திருமாவளவனே அதை பேசியிருக்கிறாரு. மேலும் திமுக பவளவள மாநாட்டிலையும் இவங்க விடுதலை சிறுத்தைகளும் கலந்து கொள்ளதை அவங்க வந்து ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நடக்கக்கூடிய ஒரு அரசியல் வந்து ஒரு கட்சி தன்னுடைய முக்கியத்துவத்தை முன்னெடுத்து போகிறதில் தவறே கிடையாது. அதுவும் ஒரு பெரும்பான்மை ஒரு தமிழ் சமுதாயத்தை பிரதிபலிக்கக்கூடிய பொதுத்தளத்துக்குள்ளே தங்களை நிலைநாட்ட முயற்சி பண்ணக்கூடிய ஒரு கட்சி தன்னுடைய கிளைமை வைக்கிறதுல தவறில்லை. பட் அது வந்து அவுட் ஆஃப் பாக்ஸுங்கிற அளவுக்கு கூட்டணி கட்சி தலைவர்களையே வந்து இரிட்டேட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு லாஜிக்கை தாண்டிய ஒரு கிளைமாக தான் ஆதவ் அர்ஜுனோட பேட்டிகள் இருக்குங்கிறது 100% உண்மை. மீண்டும் நாம் இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, லா ஆஃப் எஸ்டாப்பல் படி 2021 சரி 19 சரி மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், சிபிஎம், சிபிஐ 4 பேருமே தங்களுக்குள்ள ஒவ்வொரு மெரிட்டின் அடிப்படையில் ஈக்குவல் பார்ட்னர்ஸாக இந்த அணிக்குள்ளே வந்தாங்கங்கிறதும், இவர்கள் வருவதற்கு முன்னாடியே திமுக காங்கிரஸ் மேஜர் பார்ட்னரான காங்கிரஸ் ஓட சேர்ந்து திமுக 40% வாக்கெடுத்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்கிறதும் உண்மை. இந்த அடிப்படையில் போய்கூடக்கூடிய இந்த கூட்டணிங்கிறது 2026 தேர்தல் நேரத்தில் தேர்தல் தேதி அறிவித்த பிறகு தான் முடிவாகும். நிச்சயமாக அப்போ மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் திருமாவளவனுக்கும் வந்து ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை இருக்கும். அந்த பேச்சுவார்த்தையோட முடிவு என்னங்கிறது அப்போ தான் அன்னைக்குள்ள சூழ்நிலைகள் அரசியல் 2026 தேர்தலுக்கான பேச்சுவார்த்தை அப்படின்ற ஒன்று பிப்ரவரியில் தொடங்கும், பொங்கலுக்கு பிறகு தொடங்கும். அந்த கடைசி 60 நாளில் தான் இடம் எண்ணிக்கை அப்படின்ற ஒன்று உறுதியாகும். திருமாவளவன் அவர்களுக்கு கூடுதலாக இடங்களை கேட்பதற்கும் அந்த கட்சிக்கு கேட்கறதுக்கு அவங்களுக்கு முழு உரிமை இருக்குது. அன்னைக்கு இருக்கிற பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனை பொறுத்து அந்த எண்ணிக்கைகள் அன்று தீர்மானமாகும். இப்போவே கூட்டணி தலைவர்களை இரிட்டேட் பண்ணுறது மாதிரி கருத்து சொல்கிறாரு, லாஜிக்கை தாண்டி பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி பேசினா அந்த கூட்டணியில் கெமிஸ்ட்ரி இருக்குமா? முதல்ல ஒரு கூட்டணி வந்து நம்பர்ஸ் மட்டும் இல்லைல்ல, அது ஒரு சீனியர் லீடர், ஒரு அனுபவம் வாய்ந்த தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கு அது தெரியாதா? நிச்சயமாக திருமாவளவன் இதில் இப்படியே
இதை தொடர விடுறது வந்து அந்த ஏற்கனவே நாம் இப்பொழுதுள்ள லெவலில் திருமாவளவனோட அந்த ஸ்ட்ரைக்கிங் ரேட் வந்து திமுக காங்கிரஸ் அளவு ஈக்குவலாக தான் இருக்குது. நம்ம தரவுகள் இல்லாமல் யாரையும் நம்ம குறை சொல்ல மாட்டோம். பட் அதிமுக கூட்டணிக்குள்ளே திருமாவளவன் இருக்கும்போது அவருக்கு ஸ்ட்ரைக்கிங் ரேட் ரொம்ப குறைவாக இருந்தது. அதிமுக வாக்காளர்களே பல தொகுதிகளில் 2006ஆம் ஆண்டு வந்து தேமுதிகவுக்கு வாக்களித்தாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் 8% சராசரி வாக்களித்த தேமுதிக விடுதலை சிறுத்தைகள் அதிமுக அணியில் நின்ன தொகுதிகளில் 20% வரை வாக்கெடுத்து அதிக வாக்கெடுத்தது நம்ம டேட்டா மூலமாக நமக்கு தெரியும். அதே வேளையில் இந்த 3 தேர்தல்களையும் விடுதலை சிறுத்தைகளோட அந்த கெமிஸ்ட்ரி வந்து மற்ற கட்சிகளுக்கு ஈக்குவலாக தான் இருந்து அதில் கூடுதல் குறைவுன்னு நம்ம அளந்து பார்க்க முடியாது. எல்லாருமே வந்து சட்டமன்ற தேர்தலில் 2/3 வெற்றி பெற்றாங்க. இப்பொழுது விடுதலை சிறுத்தைகள் மறந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, விழுப்புரம் சிதம்பரம் இந்த 2 தொகுதியிலும் எதிரணியான அதிமுக அணி வந்து 35% வாக்கை பெற்றிருக்காங்க. இதே அணி ராமநாதபுரத்தில் 9%, திருநெல்வேலியில் 8%, தேனியில் 13% என்று மிக குறைவான வாக்கெடுத்தவங்க. விழுப்புரத்திலையும் இங்கேயும் அதிக வாக்கெடுத்தது காரணம் அது எம்ஜிஆருக்கு அதிமுக, ஜெயலலிதாவுக்கு அதிமுக, அவங்களுக்கு ரெட்டைலைங்கிறதையும் தாண்டி எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ரெட்டையில் அவரே பிரச்சாரம் பண்ணி எடுத்த 20% இதில் இந்த 2 தொகுதிகளிலும் 10.5க்கு ஆதரவான வன்னியர் சமூக வாக்குகள், குறிப்பாக அவர்கள் வந்து அதிமுக ரெட்டையில தான் விடுதலை சிறுத்தைகளை தோற்கடிக்கும் என்று பாமகவையே டெசர்ட் பண்ணிட்டு பாமக டெபாசிட் இழக்கக்கூடிய அளவுக்கு, பாமக என்றால் பாமக கூட்டணி பாஜக பாமக அளவிற்கு இந்த வாக்குகள் வந்து அதிமுக பக்கம் போயிருக்குது. இது முழுக்க வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிர்உணவு கொண்ட ஒரு வாக்குகள். அவங்க ஆதவர்ஜனா ப்ரொஜெக்ட் பண்ணி சொல்கிறது மாதிரி அதிமுகங்கிறது விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு ஆப்ஷனே கிடையாது. அது எலி தவளை நட்பாக 2011 நான் தெளிவாகவே குறிப்பிட்டது மாதிரி இந்த இவர்கள் பொதுவாக சார் அரசியலில் வந்து கலைஞர் காலம், ஜெயலலிதா காலம் அல்லது இப்போ இருக்கிற காலம்னாலும் ஒரு கூட்டணி சேர்றதும் கூட்டணி பிரியறதும் இயற்கை. கூட்டணியில் இருந்து கொண்டு இஷ்யூவில் தான் முரண்படுவாங்க. ஏதேனும் ஒரு பிரச்சனையை கையில் எடுத்துக்கொண்டு அந்த பிரச்சனையில் 2 கட்சிகளுக்கும் முரண் வரும். அது விரிசலாகி அவங்க வெளியேறுவாங்க. ஒரு கட்சி வெளியேறிய பிறகு அடுத்த ஆப்ஷன் அப்படின்ற ஒன்றை நோக்கி போவாங்க. அது அப்படி நகரும். ஒரு கூட்டணியில் இருந்து கொண்டு அதிமுக எங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்றத இன்னொரு கட்சி எப்படி புரிஞ்சுக்கும்? அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு வெளியுலகத்துக்கு சொல்லுங்க அப்படின்றது அந்த கட்சியோட அதிகாரபூர்வமான ஸ்டாண்டாக இருக்க முடியுமா? நீங்கள் ஏன் திமுகவோட விசிக சேர்ந்தா பெறக்கூடிய வெற்றியை அதிமுகவோடு சேர்ந்தால் பெறாதுன்னு எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க? அதாவது அதிமுகவோட ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப வீக்காக இருக்குங்கிறத தான் வந்து இன்றைக்கி அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய புதிய தமிழகம் என்றாலும் சரி, தேமுதிக என்றாலும் சரி, அதை தங்களோட பேட்டிகள் மூலமாக வெளிப்படுத்துகிறாங்க. தோல்வி அடைஞ்சவங்க அந்த தோல்விக்கு காரணம் அதிமுகவுக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லைங்கிறத தான் அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. குறிப்பாக டாக்டர் கிருஷ்ணசாமி வெளிப்படையாகவே கூறிவிட்டார். தேமுதிகவை பொறுத்தவரையிலும் அவங்க வந்து இன்னைக்கு 2-3 இஷ்யூவில் என்டிஏ நோக்கி நாம் விருதுநகர் தொகுதியில் என்டிஏ கேண்டிடேட்டாக நின்று இருந்தால் வெற்றி பெற்றிருக்கலாங்கிற எண்ண ஓட்டம் அவங்களுக்கு இருக்குது. அதே வேளையில் இது வெற்றி பெற்ற அணி, அதில் எங்களுக்கு வந்து பங்களிப்பு அதிகம்னு விடுதலை சிறுத்தைகள் கருதுகிறாங்க. அப்படி கருதுறதுல ஒரு கட்சி தவறு இல்லை, அந்த உரிமை அந்த கட்சிக்கு இருக்குது. அதே வேளையில் ஆதவ் அர்ஜுனோட பேச்சுக்களும் அவருடைய செயல்பாடும் அந்த கட்சியில் உள்ள மற்ற தலைவர்களுக்கு இவர் விழுப்புரம் எம்பி ரவிக்குமாருக்கு என்றாலும் சரி, வன்னியரசு போன்றவர்கள் என்றாலும் சரி, அது உடன்பாடு இல்லைங்கிறதையும் அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழல் போகிறது விடுதலை சிறுத்தைகளுக்கு அவங்க திமுக அணியிலே நிற்கக்கூடிய பட்சத்திலும் ஓட் டிரான்ஸ்ஃபரபிலிட்டி வந்து முழுமையாக இருக்காது என்பதுதான் நம்மளோட கருத்து. திரு எஸ்கேபி கருணா, இந்த 2 விஷயத்துலையும் உங்கள் பார்வை? முதலில் இன்றைக்கி முதலமைச்சர் எங்களுக்கு ஒரு இனிப்பான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். ஒரு பாசிட்டிவான ஒரு சிக்னலை சொல்லி கொடுத்துருக்கிறாரு. கடந்த பல நாட்களாக டெய்லி டிவியில் பிரேக்கிங் நியூஸ் பார்த்து கொண்டு பல லட்சக்கணக்கான தொண்டர்கள் காத்திருந்த இந்த நேரத்தில் ஒரு நல்ல செய்தியை கொடுத்திருக்கிறார். மிகவும் விரைவில் அதை இனிப்பான செய்தியை நனவாக்குவார் என்று நாங்கள்லாம் நம்புகிறோம். தகுதியான ஒரு மனிதர், தகுதியான ஒரு தலைவர், ஒரு இளம் தலைவர். கட்சியில் அவருடைய செயல்பாடுகள், கட்சியில் அவருடைய பங்களிப்பை விட இப்போ நீங்கள் பார்ப்பது வந்து அவர் அமைச்சரான பிறகு அவர் எப்படியெல்லாம் செயல்பட்டிருக்கிறார்,
அவருடைய செயல்பாடுகளை வந்து இன்றைக்கி எல்லா தமிழ்நாடு முழுக்க பார்த்துருக்கிறது, முக்கியமாக ஊடகங்கள் கவனித்திருக்கிறது. விளையாட்டுத்துறை போன்ற ஒரு கவனம் பெறாத, தமிழ்நாட்டுக்குள்ளே கவனம் பெறாத ஒரு துறையை உலகளவில் கவனம் பெறக்கூடிய அளவிற்கு எடுத்து சென்றிருக்கக்கூடிய ஒரு குறுகிய காலத்தில் மிகப்பெரிய சாதனைகளை செய்திருக்கிறார். எல்லா குறைகளையும் யார் குறைகள் சொன்னாலும் முழுக்க கவனமாக நிதானமாக கேட்கிறார். அந்த குறைகளை முழுக்க தீர்ப்பதற்கு முயல்கிறார். அவர் எந்த இடத்துல டூர் போனாலும் பல லட்சக்கணக்கான மனுக்கள் வாங்குகிறார். அத்தனை மனுக்களையும் அவரே இருந்து ஒவ்வொரு மனுக்களையும் பார்த்து தீர்வு காண்கிறார். ஒரு கலைஞரை போல ஒரு நினைவு சக்தி கொண்ட ஒரு தொண்டர்களிடம் மிகவும் நெருக்கமான ஒரு அணுகுமுறை கொண்ட ஒரு தலைவர். அடுத்த துணை முதலமைச்சராக தலைவர் அவர்கள், எங்கள் கழகத் தலைவர் எங்களுக்கு அடையாளம் காட்டுவார் என்று நம்புகிறோம். அதை எதிர்பார்த்து அது இந்த தேர்தலுக்கான ப்ரிப்பரேஷன். அது ஆமாம், இது தேர்தலுக்கான ப்ரிப்பரேஷன் நீங்கள் சொல்லலாம். ஏன்னா நாங்கள் வந்து கட்சியோடைய திராவிட முன்னேற்ற கழகம் அதிகாரத்தில் இருக்கிறது. அதிகாரத்தில் இருக்கும்போது இந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு தலைவரை, அடுத்த தலைமுறையை அடையாளம் காட்ட வேண்டிய பொறுப்பு வந்து கழகத்தின் தலைவருக்கு, முதலமைச்சருக்கு இருக்கிறது. ரெண்டு தலைவர்கள் வந்து மக்கள்கிட்ட இருந்து வருவாங்க, அதிகாரத்தில் ஒரு தலைவர் உருவாகிறது இல்லை. மக்கள் திரட்சியில, மக்களோட எழுச்சியில, மக்களோட போராடி, ஏற்கனவே இயக்கங்களை நடத்தி அதன் வழியா தலைவர்கள் உருவாகி அவங்க அதிகாரத்தை அடைவாங்க. அப்படி அதிகாரத்தை அடைந்த கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். அதை மறந்துட வேண்டாம். சாதாரண மனிதராக இருந்து பேரறிஞர் அண்ணா உருவாக்கிய கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். சாதாரண மனிதர்களாக இருந்து தான் தலைவர் கலைஞர் அவர்கள் 50 ஆண்டு காலம் அங்கே தலைவராக இருந்தார். இன்றைய சூழலில் வந்து தலைமை பொறுப்பை ஒரு மாநில கட்சிகள் தக்க வைத்துக் கொள்வது, கட்சியை உடையாமல் பார்த்துக் கொள்வது, கட்சியில் அனைவரும் ஏற்கும்படியான ஒரு தலைமையை அடையாளம் காட்டுவதெல்லாம் இன்றைய சூழலில் எவ்வளவு பொருத்தம் என்பதை நாம மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகளுக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்க வேணாம். இங்க இருக்கக்கூடிய இன்னொரு மாநில கட்சி என்னென்னலாம் பாடுபடுத்தினார்கள் சம்பாய் சோரனையோ பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டாம். நமக்கு தமிழ்நாட்டிலே அதுக்கு உதாரணம் இருக்குது. பிரதான எதிர்கட்சியோட நிலைமை எந்த அளவுக்கு போயிருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். சரி, அது இருக்கட்டும். ஆக மட்டும் இல்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடுத்த வாரிசு, அடுத்த தலைமை பொறுப்புக்கு யார் வர வேண்டும் என்பதை திராவிட முன்னேற்ற கழகம் தான் முடிவு செய்ய வேண்டும். இந்த துணை முதலமைச்சருக்கான அல்லது இன்றைய முதல்வரின் அறிவிப்பு கூட பாரதிய ஜனதாவும் அதிமுகவும் எதிர்வினையாற்றுது. அதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப இன்னும் மேலும் பெருமையாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா இது போன்ற எதிரிகளை பதற்றம் அடைய செய்யக்கூடிய ஒரு தேர்வாக இந்த தேர்வு இருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது. அடுத்தது ஒரு முதலமைச்சர் பதவி, முதலமைச்சருடைய பிரெரோகேட்டிவ், யாரு அமைச்சர் ஆக்கணும், யார் துணை முதலமைச்சர் ஆக்கணுமா, யாருக்கு இலாக்கா தரன்றது எல்லாமே முதலமைச்சர் பிரெரோகேட்டிவ். ஆனாலும் கூட ஜனநாயகத்தில் எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்வாங்கல்ல. விமர்சனம் தாராளமாக செய்யலாம். அந்த விமர்சனம் செய்வதற்கு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் விமர்சிக்கிறார்கள் என்றால் அந்த விமர்சனம் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் எங்களுடைய செயல்பாடுகளால் அதை தவறு என்று ப்ரூவ் பண்ணுறோம். இதையே வந்து ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன் அவர் வரும்பொழுதே எங்களுடைய இளைஞரணி செயலாளர் உள்ள நுழையும் போதே அவரை துணை முதலமைச்சராக நுழைய வைப்பதற்கு ஆக்குவதற்கு முதலமைச்சருக்கு என்ன தடை இருக்கிறது? நீங்களே சொன்னீங்க பிரெரோகேட்டிவ். உள்ள கொண்டு வரும்போதே துணை முதலமைச்சராக கொண்டு வந்திருக்கலாமே. அவருக்கு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பொறுப்பு வழங்கப்படும் போதும் அந்த பொறுப்புக்கு முன்பு ஒரு செயல் திட்டம் கொடுக்கப்படுகிறது. அந்த செயல் திட்டத்தை அவர் எப்படி செய்கிறார் என்பதை பார்த்து கட்சியில் இருக்கக்கூடிய மற்றவர்களெல்லாம் அதை மதிப்பிட வைத்து ஒரு முழு திருப்தி வந்தவுடன் ஒவ்வொரு கட்டமாக போகிறார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இப்போதைய முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் எத்தனை ஆண்டு காலம் அவருடைய தகுதிக்கு ஏற்ற பொறுப்புகள் இல்லாமல் ஒவ்வொரு முறையும் பாடுபட்டு போராடி மேலே வந்து கடைசியாக ஒரு செயல் தலைவரானார். அதனால் வந்து இன்றைய சூழ்நிலையில் இந்த எலிவேஷன் வந்து எங்களுக்கு எங்கள் கட்சிக்கு ரொம்ப அவசியம் என்று நாங்கள் கருதுகிறோம். ஆகவே இந்த முதலமைச்சர் செய்கிறார், மகிழ்ச்சி. அடுத்தது இப்போ ஆர்கே அவர்கள் பேசும்போது சொன்னார், திமுகவில் அது ரொம்ப முக்கியமான விஷயமா சொல்ல, திமுகவில் தலித்துகளுக்கு எங்கே ஒரு முக்கியமான ஒரு பிளேஸ் கொடுக்கணும், ஆராசாவை அழைத்து கொண்டு வந்து கூட போடலான்னு அந்த ஆலோசனையெல்லாம் கூட சொன்னார். அண்ணன் ஆராசாவை நாங்கள் வந்து பிரதமர் அல்லது துணை பிரதமராக ஆக்குவதற்காக குரூம் பண்ணிகிட்ருக்குறோம். அவரை கொண்டு வந்து இங்கே வந்து ஸ்டேட் பாலிட்டிக்ஸில் சார் வந்து கூட்டு வர்றாரு. சரி, இருக்கட்டும். ஆனால் நான் ஒரு சிம்பிளான ஒரு கேள்வி கேட்குறேன். தமிழ்நாட்டில் வந்து எம்ஜிஆர் ஆட்சி பண்ணியிருக்காரு, முதலமைச்சராக இருந்திருக்காரு, ஜெயலலிதா அம்மா முதலமைச்சராக இருந்திருக்காங்க, எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு. இவர்களெல்லாம் முதலமைச்சராக இருக்கும்போது இந்த தலித்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், தலித்துக்கு வந்து அது துணை முதல்வர் கொடுக்க வேண்டும், இந்த மாதிரியான ஏன் தலித்துக்கு முதலமைச்சராக்க வேண்டும் என்ற குரல்கள்லாம் வருவதே இல்லையே, ஏன் வர்றதில்லை? எதனால் வந்து கலைஞரோ ஸ்டாலின் அவர்களோ முதலமைச்சராக இருக்கும்போது மட்டும் இந்த மாதிரியான குரல்கள் வருது? என்ன காரணம்? இந்த சர்ச்சையில் கூட
அதிமுக ஒரு கருத்து சொன்னது, யாருமே அந்த கருத்தை கவனிக்கல. செல்லூர் ராஜு அவர்கள் என்ன சொன்னார், இந்த கூட்டணி ஆட்சியை பற்றி பேசும்போது அதிகார பகிர்வு வேண்டும் என்று ஆதவர்ஜனா பேசும்போது செல்லூர் ராஜா என்ன சொன்னார், செல்லூர் ராஜு சொன்னார், ஒரே வார்த்தையில் சொல்வார், அதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு சரிப்பட்டு வராதுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாருன்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டார். அப்போ அதிகார பகிர்வு என்ற விவாதத்தை கூட ஏற்கல அதிமுக. எடுத்தோடனே அதை புறந்தள்ளுது, எடுத்தோடனே அதை ரிஜெக்ட் பண்ணுது. ஆனால் யாருமே அதிமுக எப்படி அதை சொல்லலாம், ஏன் அதிகார தலித்துகளுக்கு அங்கே உரிமை இல்லையா, அங்கே வந்து அதிகார பகிர்வு கொடுக்க முடியாதா, கூட்டணி ஆட்சி கூட்ட ஆட்சியில் பங்கு கொடுக்க முடியாதான்னு அதிமுக பார்த்து ஒருத்தரும் கேட்கல. எல்லா கேள்விகளும் எல்லா விமர்சனங்களும் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் பேர் மட்டுமே வைக்கப்படுகிறது என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். சரி, ஆதவ அர்ஜுனான்ற ஒரு இளைஞர், அவர் வந்து இப்படிப்பட்ட ஒரு இளைஞர்கள் அரசியலுக்கு வர்றது, அரசியல் பொறுப்பு கட்சிகளில் இணைவது, அதுவும் பெரிய கட்சிகள் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு வளரக்கூடிய ஒரு கட்சியில் இணைவது, அந்த கட்சியில் இணைந்து பொறுப்பெடுத்து செய்வது, இதெல்லாம் வந்து வரவேற்கத்தக்கது தான். ஆனால் முக்கியமாக இதெல்லாம் செய்யும்போது ஒரு அரசியல் புரிதலோடு செய்யணும். அரசியல் புரிதல் இல்லாமல் இது போன்ற ஒரு செயல்பாடுகள் வரும்பொழுது அடுத்து வரக்கூடிய இளைஞர்களுக்கு அவருடைய செயல்கள் வந்து பெரிய பாதகமாக இருக்கும் என்பதை நான் அவருக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எப்படி சொல்கிறீங்க? அவர் வந்து துணை முதலமைச்சராக திருமாவளவன் அவர்களை ஆக்கணும், முதலமைச்சராக அவர் ஆக்கணும், அதுதான் லட்சியம், அதுக்காகத்தான் நான் ஒர்க் பண்ணுறேன், மற்றவங்களுக்கு அது பேச மாட்டாங்கன்றதுக்கு நான் பொறுப்பு இல்லை, ஏன் இலக்கு அதுதான், எங்க கட்சி ஆட்சிக்கு வரணும்னு பேசுறாரு. முதலமைச்சராகாவது வந்து ஒரே வழிதான் இருக்கு தமிழ்நாட்டில், அது எளிமையான வழி, நேர்மையான வழி. 117 எம்எல்ஏக்கள் ஆதரவு இருந்தால் யார் வேண்டுமானாலும் முதலமைச்சராகலாம். அப்படி அவர் முதலமைச்சராக திருமாவை ஆக்குவதில் யாருக்கு எந்த இதுவும் கிடையாது. ஏற்கனவே ஒரு கேபினெட் அமைஞ்சு அந்த கேபினெட்டில் ஒரு முதலமைச்சர் இருந்து அந்த முதலமைச்சர் தேர்வு செய்த அமைச்சர்கள் இருக்கும்போது அங்கே போய் வேறு ஒருவருக்கு வந்து துணை முதலமைச்சராக ஆக்க வேண்டும் என்பது எந்த ஒரு இதுலேயும் இருக்காது. இவர் சேனலாக போய் பேட்டி கொடுக்குறாரு. சேனலாக பேட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் பார்க்க வேண்டிய ஒரு பேச்சு ஒன்று இருக்குது, அதை அவருக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். 40க்கு 40 தொகுதியை வென்று கோவையில் ஒரு பெரிய வெற்றி விழா மாநாடு நடத்தணும். அந்த வெற்றி விழா மாநாட்டில் அண்ணன் திருமா அவர்கள் பேசிய பேச்சு என்பது ஒரு அற்புதமான ஒரு பேச்சு. அந்த பேச்சை வந்து ஆதவ அர்ஜுனா அவர்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஒரு 40க்கு 40 என்ற வெற்றி வந்து வெறும் கூட்டணி கணக்கால் உருவான வெற்றி இல்லை, அது ஒரு எமோஷன். தமிழ்நாட்டில் அரசியல் என்பது ஒரு எமோஷன். எப்படி அந்த கூட்டணிகளை வந்து கழக தலைவர் உருவாக்கினார், எங்களுடைய தலைவர் முதலமைச்சர் உருவாக்கினார், எப்படி அந்த கூட்டணிகளுக்கு எப்படி அகாமடேட் பண்ணார், யார் யாரோட கோரிக்கைகளை எல்லாம் எப்படியெல்லாம் அவர் எல்லாமே தெளிவாக சொல்லி கோவைக்கும் திண்டுக்கலுக்கும் அந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணது. கோவை இடத்தை வந்து சிபிஎம் இடம் வந்து கழகம் வந்து தலைவர் எடுத்துக்கொண்டு அதற்கு பதிலாக இந்தியாவிலேயே 2வது அதிக வாக்கு வித்தியாசத்தில் நாங்கள் ஜெயித்த திண்டுக்கல் தொகுதியை நாங்கள் வந்து சிபிஎம்க்கு விட்டு கொடுத்து கோவையில் அண்ணாமலை அவர்கள் பாஜகவில் நிற்பார்கள், அப்பொழுது அவரை எதிர்த்து நாங்கள் நிற்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் கேண்டிடேட் போடணும்னு சொல்லி முன்வந்து அவர் போட்டு இன்று இவ்வளோ பெரிய வெற்றியை உற்சாகத்தை கொடுத்திருக்கிறார், வெற்றியை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்னு திருமாவளவன் அவ்வளவு அழகாக பேசினார். அந்த பேச்சு எடுத்து பார்த்தாலே ஒரு கூட்டணியை உருவாக்குவது எவ்வளோ கஷ்டம், ஒரு கூட்டணியை வழிநடத்தி செல்வது எப்படி வெற்றியை நோக்கி இலக்கை நோக்கி அடைவது எவ்வளவு கஷ்டம்னு அவருக்கு புரிஞ்சிருக்கும். அதெல்லாம் புரியாமல் அவர் மாட்டம் அவருடைய எண்ணங்களை பேசுகிறார். 2 இடத்துல தான் பேச முடியும். நீங்கள் துணை முதலமைச்சராகணுமா கூட்டணி பேசும்பொழுது அடுத்த தேர்தல் வரும்போது அந்த தேர்தல் பேரத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போய் நீங்கள் வைக்கலாம். ஏனென்றால் இப்போ அண்மையில் நடந்த சில அந்த மதுவிலக்கு மாநாடு குறித்த சர்ச்சை வரும்போது கூட அண்ணன் திருமா அவர்கள் 3 முறை சொன்னார், இது கூட்டணிக்கான அரசியலுக்கான நேரம் இல்லை, இது கூட்டணி பேரம் பேசுவதற்கான நேரம் இல்லை, நாங்கள் மக்கள் பிரச்சனை பேசுகிறோம் என்று. இப்போ 30 மாதம் ஆயிருக்கிறது, ஏறக்குறைய இன்னும் 17-18 மாதங்கள் இருக்கிறது. இவ்வளவு நேரம் இந்த நடுவில் ஆஃப்வே த்ரூவில் எதற்காக அடுத்த 26 வரப்போடைய தேர்தலுக்கான கூட்டணியை பற்றி இப்போ பேச வேண்டிய அவசியம் இல்லை என்று திரும்ப சொல்கிறார். இப்போ 26 வரப்போற தேர்தலுக்கான கணக்கை வியூகத்தை இப்போ பேச வேண்டிய அவசியம் ஆதவ அர்ஜுனாவுக்கு எதுவுமே கிடையாது. ஒருவேளை அவருக்கு இருக்கோ இல்லையோ அவர் தானே முடிவு பண்ணணும். அவங்க இன்னொரு கட்சி, உங்களுக்கு அவசியம் இல்லைன்னு உங்களுக்கு படுது, அவங்களுக்கு இப்போ பேசுறது அவசியம்னு அந்த கட்சி நினைக்கலாம். அதாவது அவர் பேசக்கூடிய பேச்சு, துணி, கோரிக்கை இது எல்லாமே வந்து நியாயமற்றது, அது தேவையற்றது என்பதை இன்னைக்கு அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய சீனியர் தலைவர்கள் ரவிக்குமார் போன்றவர்கள், வன்னியரசு அண்ணன் போன்றவர்கள்லாம் மறுத்து விட்டார்கள். அதனால் வந்து அவருக்கு ஏதாவது பேச வேண்டும், இன்னும் மேலும் பேச வேண்டும் என்றால் பேசட்டும். நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி அண்ணன் திருமாவின் மௌனம் தான் அதற்கு உறுதுணையாக இருப்பதாக மக்கள் கருதுவார்கள், அதுக்கு அவர் பார்த்துக்கலாம். ஆனால் நான் ஒரு சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்குறேன். இதே
இவருடைய தலைமையில் தான் சிதம்பரத்தில் வந்து இவர் தான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு பொறுப்பாளராக இருந்தார். அண்ணன் திருமாவுக்கு இவர் தான் தேர்தல் பிரச்சாரத்தின் பொறுப்பாளராக இருந்தார். அப்போ வந்து தேர்தல் நடந்தது. தேர்தல் நடக்கும்பொழுது எங்களுடைய இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் வந்து திருமாவுடைய பிரச்சாரத்துக்காக போனார், தேர்தல் பிரச்சாரத்துக்காக போனார். போனப்போ அந்த கூட்டத்தில் அந்த உற்சாகத்தில் விடுதலை சிறுத்தைகளின் கொடியை கூட்டத்திலிருந்து கேட்டு வாங்கி தன் தோளில் போட்டுக்கொண்டு அண்ணன் திருமா அவர்கள் என்னுடைய அரசியல் வழிகாட்டி என்று பேசுகிறார். இது வந்து ஒரு மனம், இந்த அளவுக்கு ஒரு கூட்டணியில் மனமொத்து உணர்வுபூர்வமான ஒற்றுமை அவ்வளோ சுலபமாக ஏற்படாது. ஏற்பட்டு விட்ட பிறகு அதை எப்படி நீங்கள் ஸ்ட்ரென்த்தாக கொண்டுட்டு போகணும், ஸ்ட்ராங்காக கொண்டுட்டு போகணும். அடுத்தது கழக தலைவர் போகிறார், எங்களுடைய தலைவர் போகிறார், முதலமைச்சர் போகிறார். அந்த கூட்டணியில் திருமாவுக்காக பிரச்சாரம் பண்ணும்போது சொல்கிறார், திருமா என்கிற சிறுத்தைக்கு துணையாக எம்ஆர்கே பன்னீர்செல்வம் சிவசங்கர் என்றும் 2 சிங்கங்களை களம் இறக்கி விட்டிருக்கிறேன் என்று சொல்லி தொண்டர்களை உற்சாகப்படுத்திட்டு வர்றார். போன தேர்தலில், இதற்கு முன்பு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெகு சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் திரும்ப அவர்கள் போராடி வென்ற அந்த தொகுதியில் இந்த பல லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் நம்ம ஜெயிச்சிருக்கிறோம். இது வந்து இந்த கூட்டணி தொடர்ந்து ஒன்றாக இருந்ததாலையும் இந்த திமுக, அதிமுக மற்றும் தோழமை கட்சிகளுடைய தொண்டர்களுடன் உணர்வுபூர்வமான ஒரு பிணைப்பு ஏற்பட்டிருப்பான வந்த விளைவு. இது போன்ற பேச்சுகள் எல்லாம் நிச்சயமாக அந்த உணர்வுகளை கட்டுப்படுத்த அந்த குலைத்து விடும். இது வந்து திரும்ப அவர்களுக்கு தெரியாது, அவர்கள் நிச்சயமா தெரிஞ்சிருக்கணும். நான் மறுபடியும் சொல்றேன், எந்த கூட்டணியும் உருவாக்கி கொள்ளலாம், எந்த கூட்டணியும் பிரித்து கொள்ளலாம், அதெல்லாம் வந்து அரசியலில் எது வேணாலும் நடக்கலாம் எப்பவும். ஆனால் இரு கட்சியின் தொண்டர்கள் உணர்வு பூர்வமாக சேர்ந்த பிறகு அது வந்து மிக மிக ரொம்ப யதார்த்தத்துக்கு மேலானது. அது வந்து ஒரு கனவு மாய யதார்த்தவாதான் அது. உண்மையில் நான் என்ன ஒரு விவாதத்தில் சொன்னேன் என்றால், அண்ணன் திருமாவர்களுக்கு தான் தமிழ்நாட்டில் கூடிய தலைவர்களிலேயே விந்திமலையை தாண்டி அரசியல் செய்யக்கூடிய வாய்ப்பும் தகுதியும் அண்ணன் திருமாவுக்கு இருக்கிறதுன்னு சொன்னேன். அந்த அளவுக்கு எனக்கு அவர் மீது பெரிய பற்றும் பாசமும் இருக்கிறது. ஆனால் எந்த கருத்தும் இப்போ நாங்கள் சொல்லக்கூடிய கருத்து எதுவும் இப்போ இருக்கக்கூடிய கூட்டணியை வலுப்படுத்த தான் பயன்படுத்தணும் மொழிய அதை பலவீனப்படுத்த மாதிரி பயன்படுத்தக்கூடாது. தொண்டர்களின் உணர்வுபூர்வமான பிணைப்பு என்பது ஒரு விதை நெல் போன்றது. எந்த விவசாயம் விதை நெல்லை வெற்றி தின்ன மாட்டான். ஆகவே இந்த மாதிரியான சூழ்நிலையில் நிச்சயமாக அந்த கூட்டணியை உணர்வுலாம் அடுத்து சார், அதிகார பங்கு, அதிகாரத்தில் பகிர்வு, அதுதான் முக்கியம். அதிகாரத்தில் பகிர்வு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு மனசு இல்ல, இந்த மாதிரி விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. அதாவது கூட்டணி பெருந்தன்மை இல்ல. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை. இங்கே அதிகாரத்தில் பங்கு கேட்டு யார் ஒன்றாலும் கேட்கலாம். தேர்தலின் பங்கீடின் போது அதுக்கு முன்னாடி கேட்கலாம். நாங்கள் வந்து இந்த தேர்தலில் கூட்டணி வைக்கும்போது எங்களுக்கு இந்த அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று கேட்கலாம். அதை ஏற்பதும் மறுப்பதும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் பொதுக்குழுவும் முடிவு பண்ணும். அதற்கு இப்பொழுது எந்த நேரமும் கிடையாது, எப்பொழுது எந்த அவசியமும் கிடையாது அந்த கேள்வியை கேட்க. அதை கேட்டு ஒரு சலசலப்பை, சர்ச்சையை உருவாக்கும் போது தொடர்ந்து அது பல பிரிவுகளை போவோம். இப்படி இது வந்து இன்னொரு விஷயமும் நீங்கள் கவனிக்கணும். இந்த கூட்டணி தமிழ்நாட்டுக்கான கூட்டணி மட்டுமல்ல, இதே கூட்டணி ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான கூட்டணி, இந்தியா கூட்டணி. இந்த கூட்டணியோட வலிமை என்பது இந்த கூட்டணி தமிழ்நாட்டில் வலிமையாக, தமிழ்நாட்டில் 40க்கு 40 நம்ம வென்றதால் தான் அங்கே மோடிக்கு தனி மெஜாரிட்டி கிடையாது. இங்கே 40க்கு 40 வெல்லாமல் 20 சீட் தான் வென்றிருந்தவனால் மீதி இருக்கக்கூடிய 20 சீட் அங்கே போயிருக்குன்றதுல எல்லாருக்கும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நாம் வந்து ஒரு மெஜாரிட்டி வரக்கூடிய, பாஜகவுக்கு தனி மெஜாரிட்டி வராமல் தடுத்து நிறுத்திருக்கக்கூடிய ஸ்டேட், இந்த ஸ்டேட்டில் கூட்டணி பலவீனப்படுவது என்பது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பலவீனப்படமாகும். அப்போ பலவீனம் அடைவது யாருக்கு லாபம்? அப்போ ஆதவர்ஜுனாவோட பேச்சு யாருக்கு சாதகமாக அமைகிறது என்பதை அவர்கள் கட்சி தான் முடிவு பண்ணிக்கணும். முக்கியமாக திரும்ப முடிவு பண்ணிக்கணும், திரும்ப முடிவு செய்யணும். திரு வன்னியரசு அவருடைய கோணத்தை கேட்கலாம். திரு வன்னியரசு, 2016 ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அப்படி இருந்தால் தான் நாங்கள் கூட்டணின்னு சொல்லி திமுக கூட்டணியிலேருந்து வெளியேறினீங்க, மக்கள் நல கூட்டணியை உருவாக்குனீங்க. விஜயகாந்த் முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி மதிமுக, 2 கம்யூனிஸ்ட் கட்சிங்க, ஜி.கே. வாசன்லாம் தேர்தலை சந்திச்சிங்க. அதுக்கு அடுத்த தேர்தலில் 2021 அதே முழக்கத்தை முன்வைக்கலை, மாறாக அதிகாரத்தில் பங்கு கேட்காம இடப்பகிர்வுக்கு மட்டும் ஒப்புக்கொண்டு கூட்டணிக்கு போனீங்க. இந்த இடைப்பட்ட காலத்தில் பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை. இப்போ தான் ஒரு தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. இதற்குள் இந்த சர்ச்சை, விசிகாவை சுற்றி இந்த சர்ச்சை அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்கிறது? பொதுவாக உங்கள் கட்சியில் ஆளாளுக்கு ஒரு கருத்து பேச மாட்டீங்களே, ஒரே கருத்தை தானே உங்கள் கட்சி பேசும். இப்போ புதுசாக இருக்க இந்த நடைமுறை. எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த அவையில் வந்து மூத்த ஊடகவியலாளர் மரியாதைக்குரிய ஆர்கே இருக்கிறார். அதே போல் மூத்த ஊடகவியலாளராக மரியாதைக்குரிய குணசேகரன் அவர்களும் இந்த அவையில் இருக்கிறாங்க. எல்லோருக்குமே தெரிஞ்ச செய்தி தான்.
2009 ஈழத்தில் வந்து இனப்படுகொலை நடைபெற்று கொண்டிருந்த சூழலில் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மறைமலை நகரில் வந்து உண்ணாவிரதம் இருந்தார். அப்படி உண்ணாவிரதம் இருந்து முடிந்த பிறகு 4 நாட்கள் அந்த உண்ணாவிரதத்துக்கு பிறகு அதிமுக அணியில் இருக்கின்ற மரியாதைக்குரிய நடராஜன் அவர்கள், பல நெடுமாறன் அவர்கள், வைகோ அவர்கள், எல்லோருமே வந்து மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் எல்லோருமே வந்து அதிமுக அணியில் இருந்துக்கிட்டு தான் வந்து அவங்க இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கத்தை தொடங்கினாங்க. நாங்கள் திமுக அணியில் தான் அப்போ இருக்கிறோம். மரியாதைக்குரிய கலைஞர் அவர்களுடைய கூட்டணியில் தான் நாங்கள் இருக்கிறோம். அந்த கூட்டணியில் இருந்துக்கிட்டே தான் அவர்களோடு நாங்கள் ட்ராவல் பண்ணோம். தொடர்ச்சி அதிலே தான் இருந்தோம். அப்போ 2009 நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள்ட்ட ஊடகவியலாளர் கேட்டபொழுது, விடுதலை சிறுத்தைகள் உங்கள் கூட்டணியில் இருக்கிறாங்களான்னு கேட்டபோது, இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் அப்படிங்கிற கருத்தை அவர் வந்து சொன்னார். ஏன்னா நாங்கள் வந்து ரொம்ப தூரம் வந்து அதிமுக தலைவர்கள், அதிமுக அணியில் இருக்கிறவர்களோடு வந்து ஈழத்தமிழர்களுடைய பாதுகாப்பு, தமிழீழ விடுதலை தொடர்பான பாதுகாப்பு, இனப்படுகொலைக்கு எதிராக நாங்கள் களத்தில் இருந்தோம். எங்களுடைய தலைவர் அவர்கள் அதை முன்னெடுத்துட்டு போனார். அவர்கள் எங்களோடு உறவு இல்லைன்னா கூட நாங்களாக வழியே போய் தான் அந்த இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கத்தில் வந்து இணைஞ்சு செயல்பட்டோம். அப்பொழுது தேர்தல் நேரம் அந்த 2009 மரியாதைக்குரிய டாக்டர் கலைஞர் அவர்கள் சொன்ன கருத்து அப்படிங்கிறது, விடுதலை சிறுத்தைகளுக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் இருக்கிற உறவு அப்படிங்கிறது வெறும் தேர்தல் உறவல்ல, அது கொள்கை உறவு. விடுதலை சிறுத்தைகள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணியில் தான் இருக்கிறார்கள் என்று தெளிவுபடுத்தினார்கள். நாங்கள் அந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய அந்த கருத்தியல் அடிப்படையில் நாங்கள் இன்றைக்கும் கூட்டணியில் தொடர்கிறோம். 2001 விடுதலை சிறுத்தைகள் முதல் முறையாக வந்து எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர்கள் சட்டப்பேரவை உறுப்பினராக ஆனதற்கு காரணமே வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் தான். அந்த திராவிட முன்னேற்றக் கழகம் தான் வந்து எங்களை சட்டமன்ற உறுப்பினர் ஆனது. ஒரே ஒரு முறை மட்டும்தான் 2006 மட்டும்தான் நாங்கள் வந்து அதிமுக அணியில் இருப்போம். அதற்கு பிறகு 2004 வந்து நாங்கள் வந்து வேறு ஒரு கூட்டணி, பொதுவாக நாங்கள் வந்து ஜார்ஜ் பெர்னாண்டஸ் இவர்கள்லாம் சேர்ந்து ஒரு அணி அமைச்சோம். அதுக்கு பிறகு 2016 எல்லாருக்குமே தெரியும் மக்கள் நல கூட்டணி. அதுக்கு பிறகு வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான அணியில் தான் நாங்கள் தொடர்கிறோம். ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, இந்த வரலாற்று சம்பவங்கள் வந்து இப்போ இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் சரியாக தெரியாது. நம்ம பார்வையாளர்களுக்கு மற்றவங்களுக்கு அது தெரியாது. மரியாதைக்குரிய ரவீந்திரன் துரைசாமி அவர்களுக்கு கட்டாயம் அது தெரியும். விடுதலை சிறுத்தைகள் எப்போதுமே வந்து ஒரு கொள்கை நிலைப்பாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகம் தான் சமூக நீதி பேசுகின்ற ஒரு இயக்கம், விடுதலை சிறுத்தைகளோடு இணைந்து செயல்படக்கூடிய இயக்கம், திராவிட முன்னேற்றக் கழகம் தான் சமத்துவம், மாநில உரிமைகள், மாநில சுயாட்சி, இதை பேசுகின்ற ஒரு பேரியக்கம். மரியாதைக்குரிய கலைஞர் அவர்களாக இருக்கட்டும், அல்லது வந்து மரியாதைக்குரிய இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், அல்லது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்போ சமீபத்தில் சனாதனத்துக்கு எதிரான கருத்துக்களை பேசும்பொழுது கூட, அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேசாத கருத்துக்களையா நான் பேசிவிட்டேன் என்று சொன்ன ஒரு மிக முக்கியமான ஒரு ஆளுமையாக நான் பார்க்கிறேன். ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழலில் விடுதலை சிறுத்தைகள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமையில் தான் நாங்கள் வந்து தொடர்வோம் என்று எங்களுடைய தலைவர் அவர்கள் பல இடங்களில் தெளிவுபடுத்தியிருக்கிறாரு, பல இடங்களில் சொல்லியிருக்கிறாரு. அதனால் இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்குமான முரண்பாடு அப்படிங்கிறது இல்லை. இது ஒரு கோட்பாட்டு அடிப்படையில் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறது ஒரு கோட்பாட்டு அடிப்படையில் சொல்லப்படுகின்ற முன்வைக்கக்கூடிய கருத்து. எங்களுடைய தலைவர் 99க்கு முன்பு தேர்தல் புறக்கணிப்பு பாதையில் இருக்கும் பொழுது தேர்தல் பாதைக்கு வந்த பிறகு தேர்தல் புறக்கணிப்பு பாதையிலிருந்து வெளியே வந்து தேர்தல் பாதைக்கு வந்தபோது சொன்ன முழக்கம் அப்படிங்கிறது, கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம், ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்கின்ற அந்த முழக்கத்தை தான் நாங்கள் வந்து முன் வச்சோம். அது இன்றைக்கு வரை இருக்குது. அது கோட்பாட்டு அடிப்படையில் இருக்குது. அது எந்த நேரத்தில் எந்த சூழலில் முன்வைக்கிறது, எந்த இடத்துல பேசுறது அப்படிங்கிறது எங்களுடைய தலைவர் அவர்கள் வந்து சொல்வார், பேசுவார். எங்களை போன்ற எளிய தொண்டர்கள், நாங்கள் கடைநிலையில் இருக்கிற தொண்டர்கள். இவர் ஒன்றும் இல்லை வன்னி சார், இதுதான் எப்படிங்க ஒருத்தர் வந்து இப்படி வந்து உங்கள் கட்சிக்கு வந்து அவ பேர் கொண்டு வர்றாருன்னு, அது நான் வந்து வெளிப்படையாக பேச வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் வந்து அதை கண்டிப்பீங்கன்னு பார்த்தேன், அவ்வளோதான். அது என்னன்ட்டு தேவையில்லாமல் ஒரு பேச்சு தானே. இல்லை எல்லாவற்றுக்கும் ஓரிரு நாட்களில் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இது குறித்து ஊடகவியலாளர்கள் பேச இருக்கிறார்கள். நான் ஒரு எளிய தொண்டன், நான் வந்து கடைநிலையில் இருக்கிற ஒரு தொண்டன். நான் இந்த கருத்தை நான் வந்து பேசும் பொழுது நான் உணர்வுபூர்வமாக, மரியாதைக்குரிய கருணா அவர்கள் இருக்கிறார், அவர் சொல்லும் போதே எனக்கு வந்து அந்த உணர்வு தான் எனக்கு இருந்தது. திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் விடுதலை சிறுத்தைகளுக்குமான உணர்வு அப்படிங்கிறது வெறும் தேர்தல் உறவல்ல, அது கொள்கை உறவு.
பாஜக போன்ற ஆர்எஸ்எஸ் போன்ற சனாதன சக்திகளை வீழ்த்தக்கூடிய வலிமை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிறது, விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கிறது, இந்த கூட்டணியில் இருக்கிறது, இடதுசாரிகளுக்கு இருக்கிறது. அப்போ இது எல்லாமே ஒருமித்து நாங்கள் எல்லாம் இருந்து செயல்பட்டு இருக்கிறோம். இந்த கருத்தின் அடிப்படையில் எங்களுடைய தலைவர் அவர்கள் வந்து அந்த கருத்தை சொல்லுவார். அது வந்து உடனே வந்து முரண்பாடு இருக்குது, கூட்டணியில் புகைச்சல், தலைவர் அவர்கள் மௌனமாக இருக்கிறாரு அப்படின்னு வந்து அதை வந்து அது ஒரு பெரிய இட்டுக்கட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் என்னுடைய தாழ்மையான கருத்தை நான் வந்து சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏனென்றால் ஒரு பொது இலக்கு இருக்குது எங்களுக்கு. பாரதிய ஜனதா, ஆர்எஸ்எஸ் போன்ற இயக்கங்கள் இன்றைக்கு இந்தியாவை எப்படி கபலீகரம் செஞ்சுட்டு இருக்கு. ஒரு லட்டு பிரச்சனையை வந்து எவ்வளோ மோசமாக திரிக்கிறாரு ஒரு துணை முதல்வராக இருக்கக்கூடியவர், ஒரு எவ்வளோ மோசமாக திரிச்சு பேசுகிறாரு. அதை வந்து இங்கே இருக்கிற நடிகர் கார்த்தியா இருக்கட்டும் அல்லது வந்து பிரகாஷ்ராஜ் போன்றவர்கள் குறித்து அது பேசும்பொழுது கூட அதை வந்து ஒரு தேசிய பிரச்சனையாக மாற்ற முயற்சி பண்ணுறாங்க. அப்போ இது ஒரு லட்டில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து மாட்டு கொழுப்பு கலந்துருக்கு அப்படிங்கிறத வந்து அவங்களால பொறுக்க முடியல. இதை எப்படி வந்து நீங்கள் தாங்க முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க பேசுகிறாங்க. அப்போ இதில் ஒரே ஒரு டவுட் இல்லை, சொல்லி முடிச்சு ஏன் ஒரே ஒரு டவுட் தான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ வந்து தலித்து பிரச்சனைகளை வந்து தாராளமாக எடுத்து வைக்கலாம். இப்போ ப்ரமோஷனில் வந்து அருந்ததியருக்கு தாராளமாக வருது, கான்ட்ராக்ட் இதில் வந்து தலித்துகள் வந்து புறக்கணிக்கப்படுகிறார்கள், இந்த மாதிரி விஷயங்கள் தாராளமாக பேசலாம். இந்த துணை முதல்வர் என்று அந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது தானே பிரச்சனை வருது. அது ஏன் அவர் பேசுகிறாருங்கிறது தானே. நேத்து வந்த ஒரு நபராக கூட நான் காண்கிறேன். அந்த மாதிரி ஒரு நபர் பேசும்போது இது வந்து கட்சியிலே கிடையாது. உங்க கட்சியில வந்து நீங்களோ ரவிக்குமாரோ இல்ல வேற யாரு பேசும்போதோ இந்த மாதிரியான வார்த்தைகளே வந்தது கிடையாது. இந்த கட்சியிலிருந்து வரலாமாங்கிற அந்த டவுட் மட்டும் தான் எனக்கு இருக்குது. இல்லை, நீங்கள் வந்து நாங்கள் பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு மூத்த ஊடகவியலாளர், நான் உங்களை வந்து மன வருத்தப்படும்படி அதுவும் பேசக்கூடாதுன்னே நான் உட்காந்துருக்கிறேன். நாங்கள் தலித்து பிரச்சனையை மட்டும்தான் பேசணும்னு நீங்கள் எப்படி வந்து இதை ஐடென்டிஃபை பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. இல்ல அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. பொது பிரச்சனை முதல்வர் தாராளமாக அது மன்னிக்கணும். நான் அப்படி பேசுறேன், அப்படி நான் சொல்ல. ரைட், சரி. இல்லை நான் உங்களை வந்து நான் வருத்தப்படும்படியாக நான் பேசவே மாட்டேன். ஏனென்றால் நாங்கள் உங்களை மதிக்கிற ஒரு கட்சியில் இருக்கிறோம் நாங்கள். அதனால் வந்து தலித் பிரச்சனை இல்லை, எல்லா பிரச்சனையும் நாங்கள் பேசுகிறோம். இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற கருத்தை தான் மரியாதைக்குரிய அர்ஜுன் பேசுகிறார். அது வந்து ஏற்புடைய கருத்து தான். ஆனால் தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க, தனிப்பட்ட முறையில் கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலன்னு சொன்னீங்க. அதுதான் என்னுடைய கருத்தும், அது வேறு. ஆனால் இது குறித்து முழுமையாக பேசி ஒரு அறிவிப்பு செய்யக்கூடிய அதிகாரம் வந்து எங்களுடைய தலைவருக்கும் உயர்நிலை குழு. நீங்களும் ரவிக்குமாரும் சிந்தனை செல்வனும் சொல்ற கருத்தின் பால் இருக்கிறாரா அல்லது ஆதவ அர்ஜுனா வெளிப்படுத்துற எண்ணம் தான் அவருக்கு இருக்கா அப்படின்றது அவர் மௌனத்தை கலைக்கும் போது நமக்கு ஒரு கிளாரிட்டி வந்துடும். அதற்கிடையில் அக்னி அம்பு என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். சார், அனைவருக்கும் வணக்கம். அதாவது சார், நீங்கள் கேட்ட ரெண்டாவது கேள்விக்கு முதல்ல பதில் சொல்கிறேன் சார். உங்கள் உரிமை. தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திரு திருமாவளவன் வந்து ஏன் திரு ஆதவ் அர்ஜுன் அவர்கள் அந்த பேச்சுக்கு இன்னும் பதில் சொல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்றது தான் என்னுடைய கேள்வியும். அண்ணன் வன்னியரசு அவர்கள் சொல்கிறார் நான் எளிய தொண்டன் அப்படிங்கிறாரு. ஆனால் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ரவிக்குமார் சார் ரெண்டு பேருமே திரு ஆதவ் அர்ஜுனுடைய கருத்துக்கு மாறுபட்ட கருத்தை சொல்கிறாங்க. ஆனால் திரு ஆதவ் அர்ஜுன் அந்த கட்சியில் துணை பொதுச் செயலாளர், உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறார். இவர்கள் இருவரும் நாடாளுமன்ற உறுப்பினர், வன்னியரசும் துணை பொதுச் செயலாளர் தான். அதைத்தான் சொல்கிறேன். அப்போ துணை பொதுச் செயலாளருக்குள்ளேயே கருத்து முரண்பாடு வருகிறது என்றால் அதை தெளிவுபடுத்த வேண்டியது கட்சியின் பொதுச் செயலாளர். பொதுச் செயலாளர் ரவிக்குமார், பொதுச் செயலாளர் ரவிக்குமார், தலைவர் இது பண்ணணும். அப்போ பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் இவங்களுக்கெல்லாம் ஒரு கருத்து சொல்றாங்கன்னா அதை முற்றுப்புள்ளி வைப்பதற்கு தலைவர் தான் பேசணும் அப்படின்றது என்னுடைய பார்வை. சரி, திரு ஆதவ் அர்ஜுன் அவர்கள் எந்த மாதிரியான கருத்தை சொல்றாங்க அப்படின்றதுக்குள்ள அந்த கட்சி தலைவர்கள் தான் முடிவெடுத்துக்குவாங்க. அதுல எனக்கு அதுல உடன்பாடு கிடையாது, நான் பேசவும் மாட்டேன். சொல்லப்பட்ட கருத்தின் மீதான மெரிட்ஸ் நம்ம பேசலாம். அப்படின்னா விமர்சகரா உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு, எனக்கு ரைட்ஸ் இருக்கு. அதே நேரத்தில் அவர் சொல்லப்பட்ட கருத்துக்கள் என்னை பொறுத்தளவில் சரிதான் அப்படின்றத நான் பார்க்கிறேன். கருத்து சுதந்திரம் என்பது ஒரு கட்சியினுடைய தலைவராக துணை பொதுச் செயலாளர் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு, அதை மறுப்பது மற்ற கட்சிகளுடைய விருப்பம், எங்கள் கொள்கைக்கு அது உடன்படாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் கட்சியின் தலைவர் ஏன் இன்னும் மௌனம் காக்கிறார் என்றால் தலைவரே சொல்லித்தான் துணை பொதுச் செயலாளர் பேசுகிறாரோ என்கிற கேள்வி மக்கள்கிட்ட ஓடிட்டு தானே இருக்குது. அதுதானே திரு எஸ்கேபி கருணா அதுதானே சொல்றாரு. அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது தலைவர்.
அவர் ஓரிரு நாளில் அப்படிங்கிறாங்க. சரி, அது அது அவங்க கட்சியினுடைய நிலைப்பாடு. இப்ப கேட்பது, திரு ஆதவ் அர்ஜுன் அவர்கள் சொல்லுவது சட்ட ரீதியா சாத்தியப்படுமா, அரசியல் ரீதியா சாத்தியப்படுமான்னு ரெண்டு கோணத்துல நான் பார்க்கிறேன். சட்ட ரீதியா சாட்சியமா நடைமுறைப்படுத்த முடியுமானா, ஒரு 234 நாடாளுமன்ற தொகுதி, இது சட்டமன்ற தொகுதி தமிழ்நாட்டில் 118 பேர் இருந்தால் அவர்கள் ஆட்சி அமைக்க முடியும். அப்படி 118 பேர் ஆட்சி அமைத்தாலும் 15% பேருக்கு தான் அமைச்சர் பதவியை வழங்க முடியும். அப்ப அந்த 15%த்துல இவர்கள் நாங்க துணை முதலமைச்சர் கேட்கிறாங்க அப்படின்னா எதன் அடிப்படையில் 15 விழுக்காடு தான் அமைச்சரே கொடுக்க முடியும்னா, நீங்கள் 4 சட்டமன்ற உறுப்பினர் வச்சிருக்கிறீங்கன்னா எதன் அடிப்படையில் நீங்கள் அதை கேட்கிறீங்க? அதற்கு முன்னாடி வரலாற்றை கொஞ்சம் திருப்பி பார்த்துட்டு திரு ஆதவ் அர்ஜுன் பேசினால் இன்னும் நல்லா இருக்கும். நம்ம சார் கூட சொன்னாங்க, எஸ்கேபி கருணா அவர்கள் சொன்னாங்க, ஏங்க எந்த விவசாயியும் விதை நெல்லை வித்து தின்ன மாட்டாங்க அப்படின்னு சொன்னார். அது நியாயமானது தான். ஆனால் திரு ஆதவ் அர்ஜுன் அவர்களுக்கு இந்த விதை நெல்லை வித்து திங்க மாட்டாங்கன்ற கருத்திலிருந்து நான் என்ன சொல்றேன்னா, அதே விதை நெல்ல பாறைகளில் போய் விதைக்கவும் மாட்டாங்க, ஏன்னா அங்க வளராது. அதே மாதிரி தான் கூட்டணி கட்சிகள் என்கின்றதுல துணை முதலமைச்சர் கேட்டீங்கன்னா அது அங்க நடக்காது. ஏன் நடக்காதுன்னா, நீங்க 2006லயே உங்களுக்கு 96 சட்டமன்ற உறுப்பினர்களை வச்சு ஒரு ஆட்சியே நடத்தினாங்க. அப்ப காங்கிரஸ் 35 சட்டமன்ற உறுப்பினர், பாட்டாளி மக்கள் கட்சி 18 சட்டமன்ற உறுப்பினர், கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இருந்தன. அப்பயே காங்கிரஸ் கேட்டாங்க, என்ன கேட்டாங்கன்னா, இந்த மாதிரி எங்களுக்கும் நாங்க ஆட்சியில பங்கு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. துணை முதலமைச்சர் கூட கேட்கல, சில அமைச்சர் பதவி தான் கேட்டாங்க. அதத்தான் சார், அமைச்சர் பதவியே அன்றைக்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் கொடுக்கவில்லை. இன்றைக்கு மெஜாரிட்டியில 165 பேரை வச்சு ஆட்சி செஞ்சுக்கிட்டு கூடிய திமுக 4 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு இது சாத்தியப்படுமா? அப்படின்னா நீங்க திரு செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சி தலைவரை நீங்களும் கேளுங்க அப்படின்னு சொல்றீங்களா? என்ன நிலைப்பாடு அப்படின்னு தான் என்னுடைய பார்வை. சார், இந்தியாவில் எந்த ஒரு கட்சிக்கும் நீங்கள் இடது முன்னணியில் மட்டும்தான் தேர்தலுக்கு முன்பே கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒன்றுக்கு அக்ரிமெண்ட்டுக்கு வருவாங்க. மீதி கட்சிகளில் யாருக்கு பெரும்பான்மை இருக்கோ அவங்க ஆட்சி பண்ணிப்பாங்க. தனிப்பெரும்பான்மை ஒருத்தருக்கு இல்லைன்னா தான் கூட்டணி, யாரோட கூட்டணி, யாருக்கு எத்தனை இடம்ன்ற பகிர்வுன்றதே அதுக்கு பிறகுதான் வரும். கரெக்ட் சார். இதுல நீங்க அவர் சொல்ற கருத்து என்னன்னா, நாங்க இல்லாம ஒரு ஆட்சி நீங்க அமைக்க முடியாதுன்றதான் ஒன் லைனர் சார். அது எண்ணிக்கையிலையா அல்லது 26 தேர்தல் அரசியல்லையா? எதுன்னு நீங்க சொல்லணும். 26 தேர்தலை சொல்றாரு சார். நீங்க இங்க பாருங்களேன் சார், 4-8 ஆகலாம், ஆனா 4-40க்கு கணக்கு போடலாமா துணை முதலமைச்சருக்கு? சாத்தியப்படக்கூட ஒன்றா? அது திமுகவுல கிடைக்குமா? ஒருவேளை திமுகவுல கிடைக்குமா? கடந்த கால பாதை நான் கேட்கிறேன். அண்ணன் வண்டியரசு போகும்போது சொன்னாங்க, நாங்க இங்க 2 சட்டமன்ற உறுப்பினர் ஆனோம் அப்படின்னு. 2006ல முதல்ல விடுதலை சிறுத்தைகள் சட்டமன்ற உறுப்பினர் ஆனது அண்ணன் வன்னியரசு அவர்கள் தான் சொன்னாங்க. நாங்க 2006ல அதிமுகவோட சட்டமன்ற மங்களூரு காட்டுமன்னார் கோயில் ஆனாங்களா இல்லையா? அதற்கு பிறகு இன்றைக்கு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள், 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள். இதை விட அதிமுக உங்களை சேஃப் பொசிஷன்ல தான் வச்சிருக்கோம். ஆனா நீங்க இங்க கேட்டீங்கன்னா 2006 மாதிரி இங்க நடக்காதுன்னு சொல்ல வரேன். இது ஒண்ணா. இப்போ சார், நம்ம எஸ்கேபி கருணா சார் சொன்னாரு, நாங்கள் எதிர்பார்த்த ஒன்று. தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னது ஏற்றம். ஒரு நிமிஷம், அதை அடுத்து சொல்லுங்க. வன்னியரசு குறுக்கிடுறார், அவர் கருத்தை கேட்டு அவர் வெளியில வேற ஒரு நிகழ்ச்சிக்கு போகணுமா? அது கருணாவுக்கும் உங்களுக்கு இருக்கிற பஞ்சாயத்தை அடுத்த ரவுண்டில் பேசுங்க. திரு வன்னியரசு. இல்லை, அதாவது மரியாதைக்குரிய அக்னீஸ்வரன் அவர்கள் பேசும்பொழுது இந்த எண்ணிக்கையின் அடிப்படையிலே சொல்கிறார், 4 சீட்டு 5 சீட்டு அப்படிங்கிறத சொல்கிறார். இந்த கோரிக்கை அப்படிங்கிறது ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடங்கியிருக்கிறோம் அப்படின்னா, எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தலைவர், அவரை முதல்வர் ஆக்குவதற்காகத்தான் நாங்கள் போராடுகிறோம், நாங்கள் தான் களமாடுகின்றோம். அவர் தான் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிறத எங்களுடைய கனவு, எங்களுடைய இலக்கு அதுதான். அதை நோக்கி தான் நாங்கள் பயணப்படுறோம். அந்த பயணத்தில் இடையில நாங்கள் கூட்டணி வச்சு நாங்கள் இந்த இடத்துல நின்றுருக்கிறோம், ஒரு அரசியல் அங்கீகாரம் பெற்றிருக்கிறோம், கட்சியினுடைய அங்கீகாரம் பெற்றிருக்கிறோம். அப்படின்னா அதில் ஒரு பெரும்பங்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். இந்த ஒத்துக்கொள்கிறதுலேருந்து தான் நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இப்போ துணை முதல்வர் கேட்குறது அப்படிங்கிறது இல்லை, அது துணை முதல்வர் அப்படிங்கிறது ஒரு அடையாளம் தான், எண்ணிக்கையின் அடிப்படையில் இல்லை. நீங்கள் சமூக நீதியின் அடிப்படையில் இந்த ஒரு கோரிக்கை எழுப்பப்படுகிறது புரிஞ்சுக்கிறதுக்காக நாங்கள் சொல்கிறோம். இதை உடனே நீங்கள் துணை முதல்வர் திமுகவுக்கு எழுப்பப்படுகின்ற கேள்வி அல்ல இது. இது இது திமுக மட்டும் இல்லை, இது அதிமுகவுக்கும் எழுப்பப்படுகின்ற கேள்வி, இடதுசாரிகளுக்கும் எழுப்பப்படுகின்ற கோரிக்கை தான் இது. அதனால் ஒரு கட்சிக்கு எதிராக திசை திருப்புகின்ற அந்த வேலை இதில் இல்லை. பொதுவான ஒரு கோரிக்கை. அந்த பொதுவான கோரிக்கை 2026ல்
தேர்தல் நேரத்தில் எப்படி பேசணும், எப்படி அதை கொண்டு போகணும் அப்படிங்கிறது எங்களுடைய தலைவர் அவர்களுக்கு தெரியும். அதனால் வந்து நாங்கள் வந்து திமுகவுக்கு எதிராக இதை கொண்டு போகிறோம் அப்படிங்கிறத காய் நகர்த்துறத இது வெளியிலேருந்து பேசுகிறவங்க இப்போ பாரதிய ஜனதாவுக்கு என்ன அச்சம்? இன்றைக்கி வந்து திமுக தலைமையிலான அணி வலிமையாக இருக்கிறது, வலுவாக இருக்கின்றது. இந்த அணி இருக்கிற வரை பாரதிய ஜனதா கட்சி உள்ளே நுழைய முடியாது. அப்போ இந்த அணியை வந்து ஏதாவது வந்து ஏதாவது வந்து சிராய்ப்பு ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதற்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டோம். நாங்கள் சமூக நீதியின்பால், சமத்துவத்தின்பால் நாங்கள் வந்து புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் அவருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு இங்கே நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த நேரத்தில் இன்றைக்கி வந்து செப்டம்பர் 24 இன்றைக்கி வந்து பூனா ஒப்பந்த நாள், தலித்துகளுடைய உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய நாள். அந்த நாளில் வந்து நாங்கள் வந்து மீண்டும் வந்து நாங்கள் வந்து தலித்துடைய உரிமை மட்டுமல்லாது தமிழ்நாட்டுடைய உரிமையை நாங்கள் பேச வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது. அந்த தொலைநோக்கு பார்வையோடு தான் இந்த கூட்டணியில் தொடர்றோம். வெறும் இன்றைக்கி வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து இடம் கொடுத்தீங்கன்னா பாரதிய ஜனதா எப்படி செயல்படுது அப்படிங்கிறது தான் நாங்கள் ஒரு அடையாளமாக தான் நான் வந்து ஆந்திராவில் வந்து லட்டு பிரச்சனையை சொன்னேன். நான் ஒரு சின்ன இடம் கொடுத்தா போதும். இன்றைக்கி வந்து லாவண்யா வந்து மதமாற்றம் செய்ய முயற்சி செஞ்சாங்கன்னு சொல்லி ஒரு பிரச்சனையை எப்படி வந்து பாரதிய ஜனதா கட்சி முன்முயற்சி செஞ்சிச்சு, அது இன்றைக்கி இல்லைன்னு ஆகிப்போச்சு. சிபிஐயே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்படி மிக மோசமான பிற்போக்குத்தனமான சனாதனத்தை முன்னிறுத்துகின்ற பாஜகவை வீழ்த்துகின்ற பொறுப்பு இன்னும் இருக்குது, இன்னும் அந்த தேவை இருக்குது. உடனே பாரதிய ஜனதா கட்சியை துடைத்து எரிகிற வரை நாங்கள் வந்து இந்த வேலைகளை நாங்கள் செஞ்சுட்டு தான் இருப்போம். அதனால வந்து இந்த கோரிக்கைங்கிறது ஒரு கோட்பாட்டு அடிப்படையில் வைக்கக்கூடிய கோரிக்கையை பாஜகவை எதிர்க்க அதிமுகவும் துணிந்து விட்டது. எனவே எங்களுக்கு ஏடிஎம்கே ஒரு சாய்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கிற பார்வையை நீங்க ஏத்துக்கிறீங்களா? அந்த இடத்துக்கு விசிகே வந்துருச்சா? இல்லை, அதாவது வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவை வந்து எதிர்க்கிறது, கடுமையாக எதிர்க்குது அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் செயல்பாட்டு அடிப்படையில் சமீபத்தில் கூட ஒரே நாடு ஒரே மொழி இதை வந்து அவங்க ஏற்றுக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயல் திட்டத்தை அவங்க ஏற்றுக்கிறாங்க. அப்போ வந்து எப்படி நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி கோட்பாட்டு அடிப்படையில் எதிர்க்கணுங்க? ஒரே நாடு ஒரே தேர்தலை வந்து அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்கல்ல, வெளிப்படையாக ஏற்றுக்கொள்கிறாங்கல்ல. இது வந்து இப்போ அவங்க பேசுனது தானங்க. ராமர் கோயிலுக்கு திறப்புக்கு வந்து எனக்கு கால்வழி இல்லைன்னா நான் போயிடுவேன்னு சொன்ன வருதுனாங்க. கோட்பாட்டு அடிப்படையில் நாங்கள் வந்து விடுதலை சிறுத்தைகள் தெளிவாக இருக்கிறோம். அதனால் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பாஜக கூட கூட்டணி இல்லை அப்படின்னோன்னா, ஆகா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பாஜகவோட கூட்டணி இல்லை, நம்ம அங்கே போகலாம். அந்த ஊசலாட்டமே இல்லை விடுதலை சிறுத்தைகள்கிட்ட. எந்த ஊசலாட்டமும் இல்லை. ஒரே கோட்பாடு தான். அது ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குங்கிறது அரசியல் கோட்பாடு. கூட்டணி அப்படிங்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அணியில் தொடர்வோம்னு சொல்லி எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அறிவித்த பிறகும் அதில் எந்த குழப்பமும் இல்லை. ஊடகவியலாளர்கள் பேரில் நிறைய பேர் இங்கே வந்து எப்படியாவது கூட்டணிக்குள்ளே வந்து குழப்பத்தை விளைவிக்கலாம்னு நினைக்கிறேன். இங்கே இந்த அவையை பற்றி பேசலை. வெளியில் இருக்கிற நிறைய பேர் அதுக்கான முயற்சிகளை செய்கிறாங்க. அதனால் நாங்கள் எச்சரிக்கையோடு இருக்கிறோம். எங்களுடைய தலைவர் அவர்கள் மிகுந்த தெளிவோடு இருக்கிறார். நாங்கள் கட்டுப்பாடான இயக்கம், கட்டுக்கோப்பான இயக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள். எப்போதும் நாங்கள் வந்து தலைவர் என்ன சொல்கிறாரோ அதை வழிபடுகிறவர்கள், அது வழி நடத்துகிறவர்களாக தான் நாங்கள் இருக்கின்றோம். அதனால் வந்து எங்கள் கட்சியிலே கூட்டணி எந்த குழப்பமும் இல்லை, கூட்டணியிலும் எந்த குழப்பமும் இல்லை. நன்றி. குழப்பம் இல்லாமல் இருந்தால் நாட்டில் நிறைய பேர்த்துக்கு நிம்மதி தான். ஆனால் குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடிய வாசகத்தை சொல்லிட்டு அதற்கு இன்னும் முற்றுப்புள்ளி வைக்காமல் இருக்கிறாங்கன்றதான் இந்த அவையினுடைய நோக்கம். குழப்பம்னு ஒன்று வந்தால் தெளிவுன்னு ஒன்று பிறக்கும், அது 2 நாளில் பிறக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்த சப்ஜெக்ட் போய்டும். ரைட். இப்போ நான் இப்போ இது பண்ணுது, அண்ணன் பேசுகிற போது சொன்னாங்க சமூக நீதி அப்படின்னு. நான் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிக்கும் நான் பணிவோடு வைக்கிற வேண்டுகோள் என்னன்னு தெரியுமா சார்? சமூக நீதி. தமிழ்நாட்டில் எத்தனை சமூகங்கள் இருக்கிறதுன்றதே இன்ன வரைக்கும் நம்ம இன்னும் எடுக்கலைங்க சார். 2011க்கு பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்பு, ஜாதி வாரிய கணக்கெடுப்பு நம்ம இன்னும் எடுக்கலை. நாம் இன்னும் 1985 அம்பாசங்கர் கமிஷனை வச்சு தான் இன்னும் நம்ம சமூக நீதியை பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு வருத்தத்தையும் பதிவு செஞ்சுறேன். மாநில அரசு அதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்க. இன்னைக்கு கூட பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் பிரதமர் மோடி கடிதம் எழுதியிருக்கிறாரு. நீங்கள் எப்போ இப்போ ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு சென்சஸ் நடத்துகிறீங்களோ அதோட கேஸ்ட் சென்சஸையும் சேர்த்து நடத்துங்க, இந்த வருஷம் கடைசியில் நடக்க போது சேர்த்து நடத்துங்கன்னு இன்சிஸ்ட் பண்ணியிருக்காரு. என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். கேட்டுட்டே இருப்போம்னு சொல்றதுக்காக அந்த ஆணையத்தையே கலைச்சிட்டேன். சென்சஸ் ஆணையம் கலைக்கப்பட்டிருக்கிறது. இப்போதைக்கு இன்னைக்கு இந்தியாவில் சென்சஸ் ஆணையம் இல்லை. ஏன்னா சரி, உங்க கோரிக்கை இருக்கு, அதை முடிச்சிடலாமா? சார் இப்போ இதுக்கு வந்து வந்துடுறேன் சார். இதுக்கு இந்த மாற்றம் ஏமாற்றம் அப்படின்றாங்களே சார், மாற்றம் ஏமாற்றம் இதெல்லாம் கரெக்ட். மாற்றம் முன்னேற்றம் அப்போ
இப்ப மாற்றம் மாற்றம் முன்னேற்றம் திரு அன்புமணி ராமதாஸ் அங்க அப்ப சொன்னது பேனாவை கொடுத்து சொல்லும் போது இப்ப நான் இப்ப கேட்பது தமிழக மக்களுக்கு நீங்க கொண்டு வர்றீங்க, அதாவது திரு விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு உதயநிதி அவர்களை கொண்டு வருவதற்கு ஏமாற்றம் ஒன்றும் பட வேணாம் அவர்தான் அப்படின்றத சூசகமாக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் சார். அதை அந்த கட்சி அதை வரவேற்கிறது. ஆனால் அதே நேரத்தில் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் சொன்னது அது வந்து மக்களுடைய பார்வைக்கே சுத்திக்கிட்டு தான் இருக்குதுன்னு தான் பார்க்குறேன். இன்னொரு விஷயம் நம்முடைய சார் சொல்லும்போது சொன்னாங்க, இவர் சொன்னார் இல்லையா, திரு செல்லூர் ராஜு அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்றது. சார் அதிமுக அந்த நிலைப்பாடு இதுவரைக்கும் வந்ததே கிடையாது. ஆனால் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் கூட இவங்க வந்து கூட்டணி ஆட்சின்ற பேச்சுக்கு இடமே கிடையாது அப்படின்றத நான் பார்க்குறேன். திரு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்கள் சொல்லுகிற போது கொஞ்சம் நீங்கள் மறு இதில் மாறி வரணும் அதிமுக அப்படின்னு சொல்கிறாங்களே சார். பல இடத்துல 87, 89 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இறந்த போது கூட அது பல வழக்குகளை சந்திச்சிச்சு, மீண்டு வந்துருச்சு. அதே மாதிரி தான் நீங்கள் 96 திருநாவுக்கரசு அவர்கள் போட்டி பொதுக்குழு நடத்தினாங்க, மீண்டு வந்துருச்சு. அதே மாதிரி தான் ஜெயலலிதா அம்மா சாகிற போது இவங்க திரு எடப்பாடி அவர்கள் தான் கட்சியின் பொதுச் செயலாளர் வருவார்னு யாரும் கணிக்கலைங்க. ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஒரே இடத்துல நீங்க மீண்டும் வருவீங்களா என்பதுதான், நீங்கள் மீண்டும் வருவீர்களா என்பதுதான் கேள்வியா நான் வைக்கிறேன். அதிமுகவுக்கு இருக்கிற பிரச்சனை மீண்டு வருமானது, திமுகவுக்கு இருக்கிற பிரச்சனை மீண்டும் ஆட்சிக்கு வருமானது. மீண்டு வருவீங்களான்னு கேட்கறது ஒரு நல்ல விஷயம் தானே. இது எதுக்காக பதட்டம் பண்ணும்? ஒரு கட்சி வந்து எதிர்கட்சி பலமாக இருக்கு இல்ல, அதுக்கு காரணமும் சொல்றாரு. அது என்ன காரணம் சொல்றாருன்னா, பாஜகவுடன் தேர்தல் கூட்டணி வைத்த கொண்டு கூட்டணியில் இருந்த கட்சிகளுடைய நிலைமையெல்லாம் என்னென்ன இருக்குன்னு கட்சிகளுடைய பட்டியலை சொல்லி எல்லா கட்சிகளும் உடைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு வேற எங்கேயும் போனால் தமிழ்நாட்டிலேயே கட்சிகள் நம்மளுடைய பிரதான எதிர்கட்சி உடைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அந்த கட்சியை மேலும் மேலும் ஆக்குவதற்காகத்தான் அந்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி இந்த கட்சி மீண்டு வர வேண்டும் என்று தான் நான் விரும்புகிறேன்னு ரொம்ப பெருந்தன்மை தான் சொன்னார். இதெல்லாம் ஒன்றும் பொலிட்டிக்கல் இம்ப்ளிகேஷன்லாம் நான் எதுவும் பார்க்கல. உண்மையில அந்த விஷயத்தை வந்து ஆயிருக்குன்றதே அவர் ஏத்துக்கல. ஆமா ஆமா, நீங்க சொல்றது உதயநிதி அவர்கள் சொல்றது எதுல இருந்து வருதுன்னா, ஏடிஎம்கே வீக்கன் ஆயிடுச்சு, அது திரும்ப மீண்டு வரணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அது அந்த கருத்தையே அவர் டிஸ்பியூட் பண்றாரு, வீக்கே ஆகலன்றாரு. தனக்கு நோய் இருக்குதுன்னு ஒருத்தர் ஏற்றுக்கொண்டால் தான் அதுக்கு வைத்தியம் பார்க்க முடியும். எனக்கு எந்த நோயே இல்லை என்று ஒருத்தர் பிடிவாதமா அடம் பிடிச்சிருந்தா அதுக்கு வைத்தியமே பார்க்க முடியாது. அது காலம் முடிவு பண்ணட்டும், அது காலம் அவ்வளவுதான் நம்மளால சொல்ல முடியும். நீங்க வச்சிருக்கிற எக்ஸ்ரேல நோய் இருக்கிறது உங்களுக்கு தெரிய வந்திருக்கு. தமிழ்நாட்டுக்கே தெரியுது, எல்லாருக்கும் தெரியுது. தினமும் என்ன அங்க அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அதே கட்சியில அமைச்சராக துணை முதலமைச்சராக ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர்கள்லாம் தினமும் பேட்டி கொடுத்து தான் இருக்காங்க. தமிழ்நாடு நீக்கப்பட்டவங்க கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கலாங்க. அதிமுகவோட வளர்ச்சியிலையும் அதிமுக ஆட்சியிலையும் அவங்க பங்கெடுத்துக்கணும். அவங்க சொல்ற கருத்துக்கள் வந்து பொதுமக்களால் கவனிக்கப்படுகிறது, ஊடகங்களால் கவனிக்கப்படுகிறது. சரி, அது ஒரு பேச்சு. அதிமுக தலைமை வந்து எங்க கட்சியை உள்ளுக்குள்ள இருந்தே பலவீனப்படுத்தி கொண்டிருந்தவங்கள அப்புறப்படுத்திட்டோம், கட்சிக்கு விரோதிகள் நீக்கிட்டோம், கட்சிக்கு குந்தகம் விளைவிச்சவங்கள துரத்திட்டோம். அப்ப மீண்டு வாங்கன்னு சொல்றோம். அதுவா இருக்குன்றாரு. நான் மகிழ்ச்சி மீண்டு வாங்கன்னு சொல்றோம். மகிழ்ச்சி மீண்டு வாங்கன்னு சொல்றாங்க. எதுவும் சொல்லலையே. மீண்டு வாங்கன்னு தான் அமைச்சர் சொன்னாரு. நல்லதுதான் சொல்றேன், நல்லதுதான் சொல்றோம். மீண்டும் வருமானத்துல தான் அதுல தான் கொஞ்சம் வில்லங்க இருக்குது வழியே. மீண்டு வாங்கன்னு சொல்றதுல எந்த ஒரு இதுவும் இல்ல. வரவேற்க வேண்டியதுதான். வில்லங்க ஒண்ணும் இல்ல, மக்கள் கையில இருக்கு. அது மக்கள் கையில இருக்கு. அது மக்கள் கையில இருக்கு. மக்களுக்கான மாற்றமா இருக்கணும். 7.5 அவர் கொடுத்தாரு. நீங்க நீட்டு விலக்குக்கு மாற்றம் வருதா? சொத்து வரியை உயர்த்திட்டே இருக்கீங்க, மாற்றம் வருதா? இல்லையே. எங்களுக்கு அதுதானே தேவை. மாற்றம் அமைச்சரவைகள் வந்தால் இந்த நாட்டினுடைய மக்கள் வாழ்வாதாரம் மாறிடும்ன்றது யார் சொன்னது? செயல்பாடுகள் மாற்ற வேண்டும், உங்களுடைய கொள்கையில் மாற்ற வேண்டும். அனைவருக்கும் நீங்க திரு ஆதவ அர்ஜுன் சொன்னதை, நம்முடைய ஆர்கே சார் சொன்னதை 100% நான் முன்மொழிகிறேன். திரு ஆர் ராசா அவர்களை துணை முதலமைச்சராக ஆக்குவதில் என்ன உங்களுக்கு சிக்கல்? தனபால் அவர்களை துணை முதலமைச்சராக எடப்பாடி ஆக்கும் போது இது நடக்கும். அப்ப மாற்றம் யாருக்கு? திமுகவுக்குள்ள இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு தான் ஏமாற்றம், எங்களுக்கு இல்ல. இன்னொரு கட்சிக்கு அட்வைஸ் சொல்றது இருக்கு. அதேதான் சொல்றேன். மீண்டும் இலவசம். எல்லா கட்சிக்கும் அட்வைஸ் கொடுக்கலாம், அட்வைஸ் கொடுக்கலாம். தொடர்ந்து அதிமுக ஆளும் போதெல்லாம் இந்த பேச்சே வந்ததில்லை. எப்போ ஒரு மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்திலிருந்து ஒரு மனிதர் வந்து முதலமைச்சர் ஆனார்னா அப்பொழுது மட்டும் இந்த தலித்துக்கெல்லாம் முக்கியத்துவம் தரணும். ஒரே வரிசைக்கு மட்டும் வருது. முடிவு பண்றது ஜெயிக்கிற கட்சி முடிவு பண்ணுது. இல்ல, நீலகிரி தொகுதியிலிருந்து அவர் ரிசைன் பண்ணிட்டு இங்க அமைச்சரவையில வந்துடுறாருன்னு வச்சுக்கோங்க. ஆர்கேயோட ரெக்கமெண்டேஷன் படி
இப்போ வந்து நீலகிரியில் வந்து பிஜேபி அதிமுக அவங்கெல்லாம் அடுத்த தேர்தல் நடந்தால் திமுகவே ஜெயிக்கட்டும்னு தேர்தலில் கண்டெஸ்ட் பண்ண விட்டுருவாங்களா? அந்த காலத்துல வரட்டும். நீ சொன்ன ஏத்துக்கிறேன். நீலகிரிக்கு பூத் ஏஜென்ட் சார், அவர் சீஃப் ஏஜென்ட் அவரு. நீலகிரியில மக்கள் ஆதரவோடு வென்ற அண்ணன் ஆராசா வெறி எம்பி, மக்களால் தோற்கடிக்கப்பட்ட எல் முருகன் 3 முக்கியமான துறைக்கு இணையமைச்சர். அது பாஜக இல்ல, நீங்க பாஜக இல்லைங்க. நம்ம எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணும்போது ஒரு நீங்க என்னவெல்லாம் நீங்க வந்து மக்களுடைய ஒட்டுமொத்த பார்வைக்கும் மக்களுடைய கருத்துக்கும் விரோதமா யார் கொண்டுட்டு போனாலும் அதை பத்தி விமர்சனம் பண்ணிதான் ஆகணும். சரி, நன்றி. திரு ரவீந்திரன் துரைசாமி, இது என்ன விசிக இது வந்து ஸ்டாம் இன் த கப் ஆஃப் டீயா இல்ல இன்னும் ஒரு பிரளயம் வெடிக்க போகுதுன்னு பாக்குறீங்களா? ஆப்ஷன் உங்களுக்கு வெளியே இல்ல. இப்போ தம்பி அக்னீஸ்வரன் சொன்னார் மீண்டு வர்றதுன்னு. நீங்கள் நல்லா தான் இருக்கிறீங்க. திமுகவோட விழுப்புரம், சிதம்பரம், சேலம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல்லாம் நல்லா இருக்கிறீங்க. பெரியார் தன்னுடைய உழைப்பை அதிக மீட்டிங் போட்ட வட தமிழகத்தில் 90% இடங்களில் தான் திராவிட இயக்கங்கள் பாசிட்டிவாக இங்கே எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. இது தவிர மேற்கிலையும் தெற்கிலையும் அதிமுக மீண்டு வர முடியாது. அங்கே என்டிஏ எஸ்டாப்ளிஷ் ஆனது தான். இது நான் இப்போ தம்பி அக்னீஸ்வரன் சொல்கிறேன். நல்லாவே இருக்கீங்க. உடுமலைப்பேட்டை, பழனி தொடங்கி கிருஷ்ணகிரி, வேப்பனப்பள்ளி வரலையும் மீளாதுன்றீங்களா? இங்க கூட வெள்ளூர்ல தான் என்டிஏ வந்திருக்குன்னா அதை நான் சேர்க்கல வெள்ளூரை. அதே மாதிரி அங்கே வந்து திருநெல்வேலி, ராமநாதபுரம், தேனி, கோயம்புத்தூர், நீலகிரின்னு பெரும்பாலான இடங்களில் அங்கே என்டிஏ வந்து மேலே வந்துடுச்சு. நான் மறுக்க வரலையே. சேலத்தில் கீழே போயிருக்கு என்டிஏ, சிதம்பரத்தில் டெபாசிட்டை இழந்திருக்குது, விழுப்புரத்தில் டெபாசிட்டை தப்பி தான் பழச்சிருக்குது, இது கள்ளக்குறிச்சியில் 40% போயிட்டாங்க, இது நாமக்கல்ல சிறப்பாக பண்ணியிருக்காங்கன்னா நாமக்கல்ல அந்த பகுதி தான். பை அண்ட் லார்ஜ் அந்த திராவிட இயக்கம் பாசிட்டிவாக எஸ்டாப்ளிஷ் ஆன இடத்துல இந்துத்துவா எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு இருக்குது. அது பன்னீர்செல்வம், தினகரன் போன்றவங்க அதுக்கு துணை புரிகிறாங்க. அந்த இடத்துக்குள்ள 8%, 4%, 13%, 9% வரலாறு சார். பன்னீர்செல்வத்துக்கும் தினகரனுக்கும் உதவி பண்ணுமான்னு தெரியல. இந்துத்துவா எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு பன்னீர் உதவி பண்றாருன்னா அதிமுக தொண்டன் எப்படி அதை எடுத்துப்பான் சார்? அதாவது அந்த ஓட்டர்ஸ் வந்து அப்பர் காஸ்ட், அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட் இந்துத்துவாவில் வந்துட்டு இருக்கான் இந்தியா ஃபுல்லாக. அப்பர் மென்டாலிட்டி தானே நினைக்கிறவன் இந்துத்துவாவுக்கு வாரான். இதான் யதார்த்தம், இதான் சோஷியல் ரியாலிட்டி. இதை மாற்றி நீங்கள் பேசுகிறது வந்து பேசலாம், அதில் நான் மறுக்க வரல. ஆனால் யதார்த்தத்தில் டேட்டாவும் அதை சப்போர்ட் பண்ணுது. அவன் தன்னை அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட் காரணம் இந்துத்துவாவுக்குள்ளே வர்றான். அது வந்து திராவிட இயக்கம் பெரியார் இது வந்து பாசிட்டிவாக எஸ்டாப்ளிஷ் ஆகாத இடத்துல அங்கே உங்கள் பாணியில் வந்து அது முழுமை பெறலைன்னு கூட எடுத்துக்கலாம். அந்த பகுதி மேற்கு பகுதியிலையும் தென் பகுதியிலையும் மீண்டு வராது அதிமுக. அது உறுதியாக நான் சொல்கிறேன். தமிழக அரசியல் வந்து ஏரியா வைஸ் தான் இருக்கும். 10.5 தான் வட தமிழகத்தில் அவங்கள இன்னைக்கு ஸ்ட்ராங்காக 2வது இடத்துல கொண்டு அதிமுக நிறுத்தியிருக்குன்னா, நீங்கள் என்னென்ன தியரி என்ன டேட்டா சொன்னாலும் தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் களியக்காவிலிருந்து திருவள்ளூர், நீங்கள் திருத்தணி வரையிலும் ஒரே மாதிரி தான் மக்கள் வாக்களிக்கிறாங்க. 40-40 இல்லையா? 4வது இடத்துக்கு 4வது இடத்துக்கு எப்படி போச்சு சார்? திமுக கூட்டணி வேணும்னு ஓட்டு போட்டாங்கன்னா திமுக 57-40 தான் நின்னாங்க. திருநெல்வேலியில ஒரு மாதிரி போடுறாங்க, தருமபுரி கிருஷ்ணகிரியில வேற மாதிரி போடுறாங்க, விழுப்புரம் கடலூர்ல வந்து அப்படியே ட்ரெண்ட் மாறு. அப்படி இல்ல, சட்டமன்ற தேர்தலையும் ஏறத்தாழ அப்படித்தானே இருந்தது. இந்த சட்டமன்ற தேர்தலையும் முன்னாள் அமைச்சர்கள் போட்டியிட்டு அசெட்டிவா வரும், என்டிஏ வந்து அசெட்டிவா வரும். சட்டமன்ற தேர்தலையும் பொறுத்திருந்து பாருங்க. அது வந்து தலைவர்களுக்கு தெரியுது. இது நெருப்பை குப்பையை கொண்டு அணைச்சிட முடியாது, தாளை கொண்டு நெருப்பை அணைச்சிட முடியாது. பார்த்துக்கிட்டே இருங்க, 26ல தெரியும். அது என்ன நெருப்பு சார்? நீங்க சொல்ற நெருப்பு, நீங்க சொல்ற தீப்பந்தம் எது சார்? அது இது தெலுங்கானாவில் ஏறின தீப்பந்தம், ஒரிசாவில் ஏறின தீப்பந்தம் தமிழ்நாட்டிலும் ஏறும். தமிழன் என்ற இனம் உண்டு, தனியாக ஒரு குணம் உண்டுன்னா ஒரிசாவில் இருக்க குணமும் தெலுங்கானா இருக்க குணம் மாதிரி தான் தமிழனுக்கு தமிழ்நாட்டு குணமும். அது திராவிட இயக்கம் என்று ஒரு தனியே குணம் 67ல இருந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கானே சார். அகில இந்திய வானொலி நிலையம்ன்றத ஆகாஷ்வாணின்னு மாத்துனீங்க. அகில இந்திய வானொலி நிலையம் என்று கோரிக்கை வச்சு தமிழன் என்ற இனம் ஒன்று இன்னைக்கு சொன்னா ஏத்துக்கிறோமா? அண்ணா சொன்ன புயலுக்கு பேரிடனே அறிவிக்க மாட்டோம், தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு. ஆமா, எல்லா பேரும் 98லயும் அந்த தமிழர் தான் ஒன்னா நின்னோம். 98லயும் ஜெயித்தோம், 99 பாரதிய ஜனதா தமிழர்கள் 98லயும் ஜெயித்தோம், 99லயும் ஜெயித்தோம். வாஜ்பாய் 98லயும் ஜெயித்தாரு, 99லயும் ஜெயித்தாரு.
சரி. நீங்க முயற்சி பண்ணீங்க. திமுக என்டிஏன்னு கொண்டுட்டே வந்துகிட்டு இருக்கீங்க. மக்கள் திமுக அதிமுக தான் கொண்டு வருவாங்க. அது வட தமிழகத்துல அண்ணா ஏத்துன தீபம் இன்னும் மங்கள சார். அதான் வட தமிழகத்துல 67 அண்ணா ஏத்துன தீபம் வந்து ஏத்துனாரு. பெரியார் உலகத்துல தான் அண்ணா ஏத்துனாரு. தான் வந்திருக்கு. பெரியார் இன்னைக்கு வரை அந்த தீபம் வந்து இன்னொருத்தங்களுக்கு அது போறாது. தீபத்தின் ஒளி சுடர் குறையல. நம்ம தொடர்ந்து பேசலாம். இல்ல அங்கதான் நான் பாஜக வருகிறேன் வர வேண்டும் என்று திரு ஆர்கே அது டாபிக்குள்ள வந்தேன்னா முடிச்சிருங்க சீக்கிரம். என்ன பொறுத்தளவுல வந்து ரொம்ப நேரம் ஆயிட்டு. டிஎம்கே ஹேஸ் ஏ தலித் ப்ராப்ளம், இட் ஹஸ் டு அட்ரஸ் இட். இதுதான் என்னை பொறுத்தளவுல இந்த எல்லா பிரச்சனைகளுக்கு வந்து முற்றுப்புள்ளி அங்கே தான் வரும். அடுத்ததாக கேபினட் எக்ஸ்பேன்ஷன் வந்து தள்ளி போடாம உடனடியாக அறிவித்தால் நன்றாக இருக்கும். டெல்டா மாவட்டங்கள் எம்பவர் தலித்ஸ் எம்பவர் தலித்ஸ், அதை தாண்டி டெல்டா மாவட்டங்களுக்கு ஒரு அமைச்சர் இன்னொரு அமைச்சர் தேவைப்படுகிறார். வெஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்ட் ஒரு அமைச்சர் தேவைப்படுகிறார். அது உடனடியாக முதல்வர் கொடுத்தால் நன்றாக இருக்கும். நன்றி, உங்க எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.